விசுவாச வாழ்க்கைனா ஜெயிக்கிற வாழ்க்கை தான். விசுவாச வாழ்க்கைன்றது ஏதோ பிசாஸ் கிட்ட அப்படியே ஒரு அடி வாங்கி அப்படியே தரித்திரனா ஒன்றும் இல்லாமல் அப்படியே சுற்றி திரிஞ்சு என்ன பதர் பண்ணுக்கிறீங்க, ஏதோ விசுவாசத்தில் வாழ்ந்துங்கிற பதர் அப்படின்ற ஒரு துக்ககரமான ஸ்டேட்மெண்ட் இல்லை அது. விசுவாச வாழ்க்கைன்னு அர்த்தம், வியாதி வந்துச்சு ஜெயிச்சிட்டேன், பலவீனம் வந்துச்சு ஜெயிச்சிட்டேன், பண கஷ்டம் வந்துச்சு ஜெயிச்சிட்டேன், ஹல்லேலூயா, குடும்பத்தில் சூழ்நிலைகள் வந்துச்சு ஜெயிச்சிட்டேன். அப்போ கேட்குறேன் எப்படி ஜெயிச்சிங்க? வாயின் வார்த்தையால தான். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வாக்குத்தத்தங்கள் எடுத்து நான் பேசுறேன், நான் ஜெயிச்சிட்டேன். அது பேர் தான் விசுவாச வாழ்க்கை. மார்க் சாப்டர் 11 verse number 22 இருந்து படிக்கிறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த அத்திமரத்தை சபிச்சிடுறாரு. அடுத்த நாள் அந்த அத்திமரம் காஞ்சு போயிடுச்சு. அதை சீஷருங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதுவும் விசேஷித்த வகையில் பேதுருன்றவர் அதை நோட் பண்ணிடுறாரு. ஜீசஸ் நேற்று திட்டினீங்களே, அந்த மரம் செத்துச்சு காஞ்சிச்சது, என்ன பயங்கரமான அற்புதம் இதுன்னு. அப்போ ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறார், இந்த அற்புதம் எப்படி நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ 22ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறத கவனிங்க. அவர் சொல்கிறாரு, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். அதோடைய ஒரிஜினலில் நம்ம போனோம்னா ரெண்டே வார்த்தை தான் இருக்குது, தேவன் விசுவாசம். இது ரெண்டே வார்த்தை தான் இருக்குது. ஓகே, பிஸ்திஸ் தியோஸ். ஆனால் நம்ம கிராமட்டிக்கலாக சரி பண்ணணும்னு என்ன பண்ணிட்டாங்க, அது ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபார்ம் பண்ணிட்டுனா சொன்னாங்க தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். ஆனால் ஒரிஜினல் கிரீக்லேருந்து அந்த எசன்ஸை எடுத்து நம்ம பேசணும்னா எப்படி தெரியுமா இருக்கும், அந்த இடத்துல தேவ விசுவாசம் உடையவர்களாக இருங்க. எந்த விசுவாசம் உடையவர்களா? அப்போ நம்ம விசுவாசத்துடைய குவாலிட்டி, யாருடைய விசுவாசத்து குவாலிட்டி? தேவனுடைய விசுவாச குவாலிட்டி. இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்கும், ஹேவ் த ஃபெய்த் ஆஃப் காட். ஹேவ் ஃபெய்த் இன் காட்னு இருக்கும், அது ராங். Have the faith of God. அப்போ தேவ ரகமான விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. அப்போ தான் இந்த மாதிரி அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் அற்புத அதிசயங்களை பார்க்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? அப்போ தேவ விசுவாசத்தினால தான் தேவ ரகமான அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும். அப்போ தேவ விசுவாசம்னா என்ன, தேவ ரகமான ஃபெய்த்னா என்ன அப்படின்ற கேள்விக்கு அவரே பதில் கொடுக்குறார். 23ஆம் வசனம், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி. அப்போ இந்த மலையை பார்த்தனா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு மலை இருந்திருக்கும். உண்மையாலே ஒரு பெத்தனிலேருந்து எருசலேமுக்கு நடந்து போகிறாரு. பெத்தனிலேருந்து எருசலேமுக்கு நடந்து போகிற வழியில் பெத்ஃபேஜ் இருக்குது, மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ், இது எல்லாமே ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவங்க கண்ணுக்கு தெரியலாம். ஓகே, அப்போ இந்த மலையை பார்த்துனா அந்த அர்த்தம் அட்லீஸ்ட் ஒரு ஆள்னா இருக்கக்கூடாதா அண்ணாமலைன்ற பேரில்? ஓகே, ஆனால் ஒரு மனுஷரை பார்த்து அப்படி சொல்லியிருக்க மாட்டார், நீ இப்போ கடலில் போய் விழுந்து சாவு அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஒரு பர்வதம். இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே, 3ஆவது தடவை சொல்லு 3 தடவை சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ சொல்லி கொடுக்குறார். தேவரகமான விசுவாசம் என்னது? தேவனை போலவே சூழ்நிலையை பார்த்து பேசுகிற வாழ்க்கை. அப்போ விசுவாச வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம்? பல நாட்களாக இதை தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறேன். விசுவாச வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம்? சும்மா ஏதோ ஒரு விசுவாசி மாதிரி நடிக்கிற வாழ்க்கை இல்லை. விசுவாச வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம்? ஒரு நல்ல ஒரு தடி பைபிள் எடுத்துன்னு ஒரு சர்ச்சுக்கு, அது தப்பு இல்லை, சரியா? ஆனால் அது படிக்கிறது இல்லை, அதை வாய்த்த அந்த அறிக்கை செய்யறதில்ல, புரியுதில்ல? ஆனால் அது விசுவாச வாழ்க்கை இல்லை. விசுவாச வாழ்க்கையோட முழுமை இல்லை. சர்ச்சுக்கு வர்றது நல்லது, பயபக்தி ஆகிறது நல்லது, அதெல்லாமே நன்மையான விஷயங்கள். ஆனால் விசுவாச வாழ்க்கைனா என்னது? அது ரொம்ப முக்கியமான விஷயம். கர்த்தரே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். விசுவாச வாழ்க்கைனா விசுவாசி மாதிரி நடிக்கிறது இல்லை, கிறிஸ்தவனை போல வாழ்றது இல்லை. விசுவாச வாழ்க்கைனா தேவனை போல சூழ்நிலைகளை பார்த்து பேசுறது. அப்போ வாயின் அறிக்கையினால வாழ்க்கை நடத்துறது பேர் தான் விசுவாச வாழ்க்கை. ஓகே, கமான். வியாதியின் சூழ்நிலை எப்படி விசுவாச வாழ்க்கையை வெளியே கொண்டு வரலாம்? அந்த வியாதியை பார்த்து பேசுகிறோம். வார்த்தை எங்கேருந்து எடுத்து பேசுகிறோம்? டாக்டர் ரிப்போர்ட்லேருந்து எடுத்து பேசுகிறோமா? எங்கேருந்து? நம்மளுடைய டாக்டர் ரிப்போர்ட்லேருந்து எடுத்து பேசுகிறோம். என்னன்னு? இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன், அதனால் வியாதியை என் வாழ்க்கையை விட்டு வெளியேறு, என் சரீரத்தை விட்டு வெளியே போ, நீங்கள் இருக்கக்கூடாது, நான் தேவனுடைய சரீரம், நான் சுகமாயிட்டேன். வார்த்தையை நம்ம வாயில் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேசி ஜெயிக்கிறோம், தெரியுமா? அதான் விசுவாச வாழ்க்கை. எப்படி சொல்லாமா? விசுவாச வாழ்க்கைனா ஜெயிக்கிற வாழ்க்கை. எவ்வளோ பேர் பிடிக்கும் அந்த மாதிரி வாழ்க்கை? கமான், விசுவாச வாழ்க்கைனா ஜெயிக்கிற வாழ்க்கை. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஜெயிச்சிட்டோன்னு சொல்லுங்களேன். ஜெயிச்சிட்டோம். இதுதான் விசுவாச வாழ்க்கைன்றது. ஏதோ பிசாஸ் கிட்ட அப்படியே ஒரு அடி வாங்கி அப்படியே தரித்திரனா ஒன்றும் இல்லாமல் அப்படியே சுற்றி திரிஞ்சு என்ன பதர் பண்ணுக்கிறீங்க, ஏதோ விசுவாசத்தில் வாழ்ந்துங்கிற பதர் அப்படின்ற ஒரு துக்ககரமான ஸ்டேட்மெண்ட் இல்லை அது. விசுவாச வாழ்க்கைன்னு அர்த்தம், வியாதி வந்துச்சு ஜெயிச்சிட்டேன், பலவீனம் வந்துச்சு ஜெயிச்சிட்டேன், பண கஷ்டம் வந்துச்சு ஜெயிச்சிட்டேன், ஹல்லேலூயா, குடும்பத்தில் சூழ்நிலைகள் வந்துச்சு ஜெயிச்சிட்டேன். அப்போ அவங்க கேட்குறேன் எப்படி ஜெயிச்சிங்க? வாயின் வார்த்தையால தான்.
ஏசு கிறிஸ்துவின் வார்த்தை வாக்குத்தத்தங்கள் எடுத்து நான் பேசுறேன், நான் ஜெயிச்சிட்டேன், அது பேர் தான் விசுவாச வாழ்க்கை. அப்போ அவர் சொல்லி கொடுக்குறாரு. தேவரகமான விசுவாசம் என்னது? மலையை பார்த்து பேசு. மலையிலேருந்து குதிச்சு சாவு அப்படியே சொன்னார், உன்னால் முடியாது. மலையை பார்த்து பேசு. அது எங்க? வேரோட பிடுங்கப்பட்டு கடல்ல தள்ளுண்டு போ, அப்படின்னா காணாம போன்னு சொல்லு அப்படின்னு, கண்ணுக்கு தெரியாம போன்னு பேசுன்னு சொல்றாரு. அதுதான் விசுவாச வாழ்க்கை. அடுத்தது பாருங்க, மிக முக்கியமான வசனம், அதை தான் இன்னைக்கு நம்ம ஸ்டடி பண்ண போறோம். ஓகே, மார்க் 11 நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. 24 வசனம், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, மலையை பார்த்து பேசுன்றாரு. அப்படியே ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போதுன்றாரு. அப்படின்னா இந்த மலையை பார்த்து பேசுறது கூட எந்த நேரத்தில் செய்யறோமா? நம்ம மலையை பார்த்து பேசுன்றாரு, அப்புறம் சொல்றாரு அதனால நீங்க ஜெபம் பண்ணும்போது. அப்போ மலையை பார்த்து பேசுறது எங்க நடக்குது? ஜெப நேரத்தில் அதிகமாக நடக்கணும். அதனால தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஜெபம்ன்றது வெறும் குறைவுகளும் நம்மளுடைய பிரச்சனைகளை மட்டும் சொல்லிட்டு போற வாழ்க்கை இல்லை, சொல்யூஷனை பேசுற நேரம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? ஜெபம்ன்றது தீர்வுகளை பேசுற நேரம். பக்கத்துல ஒன்று பார்த்து சொல்லுங்க, சொல்யூஷனை பேசுங்க. அப்போ அவர் சொல்லி கொடுக்குறாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது மலையை பார்த்து பேசு. ஏன்னா கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தருடைய பிரசன்னத்துடைய தைரியம் இருக்குது. அப்போ ஜெபத்து நேரத்தில் சொல்றோம், வியாதியை என்னை விட்டு நீ வெளியேறு, பலவீனமே என்னை விட்டு நீ வெளியேறு, பண கஷ்டமே நான் உன்னை ஜெயிச்சிட்டேன், ஏசு கிறிஸ்து அவருடைய மகிமை ஐஸ்வர்யத்தின் படி தேவையை சந்திச்சிட்டார். அப்போ ஜெப நேரம்ன்றது தீர்வை பேசுகிற நேரம். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, அப்போ ஜெபத்தில் வந்து என்ன வேணும்னு கேட்கணும், என்ன குறை இருக்குதோ அதை மட்டும் சொல்லக்கூடாது, என்ன வேணும்னு கேட்கணும். ஆண்டவரே இந்த வியாதி என்ன சாவடிக்குது, ஆண்டவரே இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை, ஆண்டவரே பாக்கெட் பாருங்க காலியாக இருக்குது, ஆண்டவரே பேங்க்லேருந்து கால் பண்ணுறேன், ஆண்டவரே EMI கட்டணும், ஆண்டவரே இயேசு நாமத்தில் ஆமென். அது ஜெபம் இல்லை, சொல்லிட்டீங்க பிரச்சனை சொன்னோம். அடுத்தது என்ன வரணும்? ரிக்வெஸ்ட். எல்லாம் சொல்லுங்க, ரிக்வெஸ்ட். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், என்ன வேணுன்றதை பேசு, சொல்யூஷனை பேசு. எனக்கு சுகம் வேணும் ஆண்டவரே, எனக்கு செழிப்பு வேணும், எனக்கு ஒரு தீர்வை கொடுங்க. அப்போ சொல்றார், நீ என்ன வேணும்னு கேட்கும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். தமிழ் பைபிளில் வந்து பெற்றுக்கொள்வோம் அப்படின்ட்டு ஃபியூச்சரில் போட்டுக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினலில் போனோன்னா பெற்றுக்கொண்டோம். என்னது? டோம் டோம் சொல்லுங்க, பெற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொண்டேன். பர்சனல் பண்ணுங்க, தனிப்பட்ட வகையில் பேசலாமா? எவைகளை வேண்டிக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசியுங்கள். எப்போ? கிடைச்சிட்ட பிறகா? இது எப்போ? ஜெபம் பண்ணும் போதா இல்லை கிடைச்சிட்ட பிறகா? ஆன்சர் பண்ணுங்க. இது அத்தனை எப்போ செய்யணுமா? மலையை பார்த்து பேசுறது எப்போ? ஜெபம் பண்ணும்போது. வேண்டினது கெட்டுச்சுன்னு சொல்லி எப்போ விசுவாசிக்கணுமா? ஜெபம் பண்ணும்போது. அப்புறம் அது என்ன நடக்கும்? இப்போ பாரு, ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னு. அப்புறம் என்ன நடக்குமா? அது பாருங்களேன், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இது ஃபியூச்சர். இங்கிலீஷ் பைபிளில் கூட அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்க, தெளிவாக இருக்கும் பாருங்க. when you pray believe that you receive when you pray. ஜெபிக்கும் போது கிடைச்சிருச்சு நம்பணுமா? அப்புறம் அது ஒரு நாள் வெளிப்படும், ஒரு நாள் தெரியப்படும், ஒரு நாள் அதை நம்ம அனுபவிப்போம். எப்போ விசுவாசிக்கிறோம் கிடைச்சிருச்சுன்னு? ஜெபிக்கும் போது. எப்போ நம்ம விசுவாசிக்கிறோமோ ஜெபிக்கும் போதே கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த விசுவாசம் என்ன பண்ணுது? அது இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் நம்ம நினைச்சு நம்ம பேசி நம்ம நடந்துக்கிறதுனால நம்ம ஜெபிக்கிறது, நம்ம வேண்டிக் கொள்றது நம்ம வாழ்க்கையில தெரியப்படுது. அப்ப கிளியரா கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ ஜெபிக்கும் போதே விசுவாசி, ஒரு நாள் உனக்கு அது உண்டாகும். எல்லாரும் சொல்லுங்க, உண்டாகும். எப்ப விசுவாசிக்கணுமா? கையில வந்துட்ட பிறகு இல்லை. இப்ப நம்ம ஒரு வேற அப்படி நம்ம நினைப்போம், கையில வந்துட்ட பிறகு நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆண்டவரே இயேசு நாமத்தில் எனக்கு இந்த வேலை கிடைக்கணும். ஆனால் வேலை கிடைச்சிட்ட பிறகு வேலை கிடைச்சிருச்சு, கர்த்தர் நல்லவர், நான் நம்புறேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, பிரதர் நான் ஒரு வேண்டுதலோட வந்துக்கிறேன், இந்த ஜெபத்தை மட்டும் கடவுள் கேட்டு எனக்கு இது குத்துட்டாருன்னா அவரே நான் கடவுள் நான் நம்புறேன் அப்படின்னு. நம்ம சொல்கிறோம், நீங்கள் ஆப்போசிட்டாக பேசினுக்கிறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க, அவர் உங்களுக்கு செய்வார் எல்லாத்தையும். எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்களா இல்லையா, எனக்கு மட்டும் கடவுள் இந்த மாதிரி பண்ணிட்டா அவரை நம்புறேன் நான் அப்படின்னு. என்ன பண்ணுறது, நீ நம்பினா தான் செய்வார் அவர். நீ நம்பும் போது அதுக்கான பலனும் வருது, அதுக்கான வாசலும் திறக்கப்படுது. அப்போது அது கையில் கிடைச்சிட்ட பிறகு நம்புறதுக்கு பேர் விசுவாசம் இல்லை, அது பேர் விசுவாசியம் தேவையில்லை அந்த மாதிரி செய்யறதுக்கு. ஆனால் ஜெபிக்கும் போதே சொல்கிறோம் தெரியுமா, ஒரு வேளை சுகத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், ஏசுவின் தழும்புகளால் நான் சுகம் ஆயிட்டேன், இப்பொழுதே நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்டேன். எல்லாம் சொல்லுங்க, பெற்றுக்கொண்டேன். ஜெபிக்கும் போது அப்படி சொல்றேன். இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா, ஏற்கனவே எனக்கு இருக்கிற சுகம் என் வாழ்க்கையில தெரியப்படுது. ஏன்னா நான் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னது ஏற்கனவே கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தினதை வெளிப்படுறதுக்காக ஒரு வாசலை திறந்து கொடுக்குது. எபேசியர் 1:3 நம்மளுக்கு தெரியுமே, சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ சுகம் நம்மளுக்கு ஏற்கனவே ஆண்டவர் ஒழுங்கு பண்ணி வச்சுட்டார். செழிப்பு நம்மளுக்கு ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கிறார். சமாதானம், ஞானம், தயவு எல்லாவற்றையும் ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் அது எல்லாம் எந்த உலகத்தில் இருக்குது? கமான் பேசுங்க, எந்த உலகத்தில் இருக்குது?
ஆவிக்குரிய உலகத்துல இருக்குது. இப்ப அதை இயற்கையான உலகத்தை கொண்டு வர்ற பிரிட்ஜ் பேர் தான் ஃபெய்த். ஃபெய்த்னா என்னது? இல்லாதவைகளை இருக்கிறவைகளான அறிக்கை செய்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஜெப நேரத்தில் என் சரீரத்தில் வியாதி இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒருவேளை வலி இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன், பிதாவே உங்கள் சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் சுகத்துக்காக நன்றி செலுத்திட்டு நான் போகிறேன். ஆனால் உடம்பு சொல்லுது இல்லை, இன்னும் வலி அப்படி தான் இருக்குது. மனசாட்சி பேசுது, மைண்டு சொல்லுது இல்லை இன்னும் சரியாகலமா தெரியுது, நீ தப்பாக ப்ரேயர் பண்ணிட்டியா, இல்லை கடவுள் தரலையா, உனக்கு என்ன நடந்துன்னு இருக்குது, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வருது. ஆனா விசுவாசம் நான் சொல்றேன், நான் சுகமாயிட்டேன். நான் சொன்ன உடனே என்னாச்சு தெரியுமா? ஏற்கனவே இயேசுவின் தழும்புகளால் எனக்கு ஒழுங்கு செய்ய வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுகம் இப்ப என் வாழ்க்கையில தெரியப்படுது. பாருங்க, ஜீசஸ் மரத்தை பார்த்து சபிச்சார். ஆனா அந்த மரம் பட்டு போனதை என்னைக்கு கவனிச்சாங்க? இயேசு சபிச்சது முந்தின நாள். அது கண்ணுக்கு தெரிய வந்தது அடுத்த நாள். ஏன்னா வசனத்தை படிக்கிறோம், வேர்ல இருந்து பட்டு போயிருச்சு. எங்க இருந்து? வேர்ல இருந்து. அப்போ ஆண்டவர் சபிச்ச உடனே அந்த மரம் ட்ரை ஆச்சு. ஆனா எங்க? வெரி குட், வேர்ல. அது நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியாத உலகத்தில் அது நடந்துட்டு இருக்குது. ஆனா அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அது முழுசா வெளிப்படுது. அப்படின்னா ஜெபம் பண்ணும் போதே கர்த்தர் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறார். ஜெபம் பண்ணும் போதே கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துட்டார். சொல்லுங்க பார்க்கலாம், கொடுத்துட்டார். ஜெபம் பண்ணும் போதே நம்மளுக்கு அது நடந்துருச்சு. ஆனா கண்ணுக்கு தெரிகிற உலகத்துல அது காணப்படுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது. ஆனா அந்த நேரம் வரைக்கும் என்ன பண்றோம்? நம்ம ஏற்கனவே ஜெபத்துல பேசினதை தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம். நான் சுகமாயிட்டேன், நான் செழிப்பா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆறுதலா இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு நன்மையை செஞ்சுட்டார். எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் பண்ணும்போது நான் பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்க போறேன். I will believe when I pray that I receive, not when I see it but when I pray. பார்க்கும்போது இல்லை, ஜெபிக்கும் போதே. இந்த வசனம் இருக்கு இல்லையா, மார்க் 11:24. இதை வந்து ஹெகன் 11:24 சொல்லுவாங்க. ஏன்னா கென்னத் ஹேகன் என்ற அருமையான விசுவாச போதகர் இந்த வசனத்தை வச்சு தான் பெரிய பெரிய சத்தியங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார். இந்த கென்னத் ஹேகன் என்றவர் இந்த வசனத்தில் இருக்கிற வெளிப்பாடுனாலே சுகமானார். சிறு வயதுல இருந்து கிட்டத்தட்ட 17 வயசு வரைக்கும் அவருக்கு ஒரு ரத்தத்தின் ஒரு வியாதி, சரீரத்தை பாதிக்கிற, முழு சரீரத்தை பாதிக்கிற ஒரு வியாதியும், அவருடைய இருதயம் வந்து டிஃபார்ம்டு ஹார்ட், சரியா, அதிகமாக வளர்ச்சி இல்லாத ஒரு இருதயமாக இருந்துச்சு. டிஃபார்ம்டு ஹார்ட், அந்த ஷேப்பே இல்லை அந்த இருதயத்துக்கு, அதனால சரியாக வேலை செய்யல. அதனால் இவர் வெளியே போய் பிள்ளைங்கள் கூடலாம் விளையாடலாம் முடியாது. ரொம்ப பலவீனப்பட்ட ஒரு பிள்ளை, படுத்த படுக்கையாக இருந்துட்டாரு, மரண படுக்கையில் இருந்துட்டார். எந்த மாதிரி ஒரு நிலைமைனா, ஒரு ப்ரீச்சர் வந்து இவருக்கு ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே போய் அவங்கள்ட்ட சொல்கிறாரா, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாரா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க, நான் இந்த பையன் போயினாலும் போயிடுவான் அப்படின்னு மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு லெவலில் இருந்தார். ஸோ 17 வயசு பையன், ரத்தத்தின் வியாதி, படுத்த படுக்கையாக இருக்கிறாரு, டிஃபார்ம்டு ஹார்ட். ஒரு நாள் அவங்க பாட்டி அவருக்கு ஒரு பைபிள் கொடுத்தாங்களாம். பைபிளை பார்த்த உடனே இவங்க பார்த்தாராம், பழைய ஏற்பாடுன்னு இருக்குது, புதிய ஏற்பாடுன்னு இருக்குது. இவர் நினச்சாரா, நம்ம பழைய ஏற்பாட்டிலேருந்து படிச்சு எவ்வளோ தூரம் வரத்துக்குள்ளே நம்ம செத்துக்கு இதில் போகிறோம், அதனால் டேரெக்டாக புதிய ஏற்பாடுக்கு போயிடலாம், நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கேயே கேட்சிடும் நம்மளுக்கு. பழைய வருஷன் வேணா புது வருஷன் போல இவருக்கு அப்போவே ஒரு ஞானம் வந்து சரி அங்கே போயிடலாம் அப்படின்னு. மத்தேயு படிச்சுட்டு வந்தார், முடிச்சிட்டாரு. மார்க்குக்கு வந்தார். மார்க் 11:24 வர்றாரு. வந்துட்டு ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாராம். எதை கேட்டாலும் கர்த்தர் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் நான் ஜெபம் பண்ணுறேன், பிதாவே நான் சுகமாக்குங்க, என் உடம்பை சுகமாக்குங்க அப்படின்னு செக் பண்ணுவாராம். உடம்பே வலி தொட்டு வந்து வலி இருக்குமா அப்படி. இவர் இந்த வசனத்தை படித்து ஜெபம் பண்ணுவார், சோர்ந்து போயிட்டாராம். நான் ஒரு நடக்கலமா தெரியுது, அதனால் நான் ஜெபத்தில் தான் வல்லமை இல்லையா, இது இன்னும் அந்த வாக்குத்தத்தத்தை சரியாக புரிஞ்சுக்கலையா. ஆனால் ஒரு நாள் இந்த வசனத்தை ரொம்ப கூர்மையாக கவனிச்சார். இந்த வசனம் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிச்சு, அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த வசனத்தை அவர் படிக்கும்போது அவர் கவனிச்சாராம், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவர்களை பெற்றுக்கொண்டோம் என்று ஜெபம் பண்ணும் போதே விசுவாசிங்க. இப்போ இவர் சொன்னார், இவ்வளோ நாள் நான் தப்பு பண்ணிட்டேன், இவ்வளோ நாள் நான் என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், அப்புறம் தொட்டு பார்ப்பேன், தொட்டுப்பாய் சுகம் இருந்துச்சுன்னா சுகம் கிடைச்சிருச்சுன்னு நான் சொல்லான்னு இருந்தேன், அப்புறம் தான் விசுவாசிக்கலான்னு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஜெபம் பண்ணும் போதே கிடைச்சாச்சுன்னு நீ பிலீவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதைத்தான் நான் செய்யாமல் போயிட்டேன்னு சொல்லி அதை உணர்ந்தாராம். அப்போ அவர் ஜெபம் பண்ணாராம், அந்த வசனத்தை படிச்சுட்டு அவர் ஜெபம் பண்ணாராம். அப்பா என்னை சுகமாக்குங்க, என் உச்சம் தலையிலேருந்து உள்ளம் கால்கள் வரைக்கும் உங்கள் சுகத்தால் நிரப்புங்க, இருதயத்தை சுகமாக்குங்க, நான் பிலீவ் பண்ணுறேன். இதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு சொன்னாராம், நான் விசுவாசிக்கிறேன், நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னாராம். ஆனால் இன்னும் உடம்புல அந்த வலி தெரியுதா, இவர் கொஞ்சம் மூவ் ஆனால் கூட வலி தெரியுமா பார். அப்புறம் இவர் மனசில் ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் சொன்னாராம், சுகமாயிட்டேன் நீ நம்புறதானே, சுகமானவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க படுத்த படுக்கையாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஆவியானவர் உள்ளே பேசினாராம் பார். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு
தன்னை அப்படியே அந்த பெட்டு மேலே தான் he had to pull himself upன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஓகே, அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னைத்தானே எடுத்து மேலே அப்படி உட்கார வச்சுட்டா. நம்ம நல்லா கவனிங்க. உட்காந்துட்டு 2 கால்களையும், ரொம்ப நாள் படுத்த படுக்கையாக இருக்கிறார், ரொம்ப பலவீனமாக இருக்கிறார், 2 கால்களையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கட்டில இருந்து வெளியே கொண்டு வந்து, நடக்க முடியாது இவரால், அவ்வளோ பலவீனம். கீழே ஃப்ளோரில் நின்று அந்த கட்டலுடைய கம்பத்தை பிடிச்சிட்டான். பார், கட்டலுடைய கம்பத்தை பிடிச்சிட்டு நிற்கிறாராம். இவர் நிற்கும் போது கை காலெல்லாம் அந்த பயங்கர வலி, பலவீனம், தலை சுத்துது. ஆனால் தலை சுத்துதுன்னா உங்களுக்கு தெரியும் தானே, தலை சுத்தாதுக்குறன்ட்டு என்ன ஆகும், ரூமே சுத்தம். அதை வச்சு நான் சொல்கிறேன், நம்ம தலை சுத்தது. இவருடைய கண்ணுக்கு ரூமே ஸ்பின் ஆகுது அப்படியே. ஐயோ, இவருடைய மனசில் ஒரு சில எண்ணங்கள் வருதான், அவ்வளோதான் நீ செத்துட்டேன்ற எண்ணம் வருதான். இது எப்படி இருக்குது பார், பயங்கரமாக இருக்குது. ஓ, நீ செத்துட்ட, நீ என்ன தைரியம் தான் இப்படி ஏன் நின்று, கண்டிப்பாக செத்துருவேன், நீ செத்துட்ட, நீ ஒருவேளை பிசாசான அவனுடைய குரலாக கூட இருக்கலாம் பாரு, ஆனால் நீ செத்துட்ட அப்படின்ட்டு. ஆனால் நல்லா கவனிங்க, இவர் பிடிச்சிட்டு நிற்கிறாரு, தலையெல்லாம் பயங்கரமாக சுத்துது, அப்படியே நின்றுங்கிறார் பலவீனத்தில். சடார்னு இவர் ஜெபம் பண்ணார்ல, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சொன்னார்ல, நான் கூட அந்த வார்த்தை பயன்படுத்துவேன் நிறைய பேர் ப்ரே பண்ணும்போது. ஓகே, இப்போ உச்சந்தலைனா கரெக்டாக அங்கே உச்சந்தலையிலேருந்து அது ஒரு என்ன விஷயம், உடம்பு முழுசாக சுகமாக்குங்க ஆண்டவர் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக இவர் ஜெபம் பண்ணிட்டார்ல, நல்லா கவனிங்க. யாரோ ஒருத்தர் இவருடைய தலை மேலே நல்ல வெது வெதுன்னு இருக்கிற ஒரு தேனை ஊத்துற மாதிரி இருந்துச்சாம்பார். விசுவாசத்தில் நின்றுட்டாரு, வசனத்தை பிலீவ் பண்ணாரு. கிடைச்சிட்ட பிறகு பிலீவ் பண்ணுறேன்னு சொல்ல, ஜெபிக்கும் போதே பிலீவ் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. கிடைச்சாச்சுன்னு எந்திரிச்சு நின்னார் பாருங்க. சூடான அந்த வெது வெதுன்னு சூடாக இருக்கிற ஒரு தேன் அவருடைய சரீரத்து மேலே ஊற்றப்படுறத அவர் உணர்ந்தாராம் பார். தலையிலேருந்து கால் வரைக்கும் கம்ப்ளீட்டான பலன். அன்னைக்கு சுகமானவர் பயங்கரமாக கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்டார். உலகத்தை அசைச்சிட்டார். ஏன் இன்னைக்கு மாடர்ன் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், ஏன்ஷியன்ட் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் யார் நமக்கு? ஆபிரகாம். இன்ன வரைக்கும் அவரை நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம் நம்ம. ஆனால் இந்த ஃபெய்த் டீச்சிங், வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மெசேஜ்னு சொல்கிறோமே, பயங்கர வல்லமையான பிரசங்கியார்கள் எழும்பி இருக்கிறாங்களே. பாஸ்டர் ஆண்ட்ரூ ஆமா காக்கலாம், கெனித் கோப்லான், கிரெஃப்லோ டாலர், பாஸ்டர் ஜோசப் பிரின்ஸ், ஜோல் ஆஸ்டின், இவங்க எல்லாருடைய டீச்சிங்ஸும் எந்த அடித்தனத்துலேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் இவர் கெனத் ஹேகன், அவருடைய டீச்சிங்ஸ், அவருடைய புக்ஸ், அவருடைய போதனைகள் அங்கேருந்து வந்தது தான். இன்றைக்கும் நான் நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறது அவருடைய டீச்சிங்ஸ்லேருந்து தான். எப்படி உலகத்தை மாற்றுற மாதிரி கர்த்தர் ஒரு சாம்பியனை கொண்டு வந்தார். எதனால? ஒரு வெளிப்பாடுனால. என்ன வெளிப்பாடு தெரியுமா? ஜெபிக்கும் போதே கொடுத்துட்டாருன்னு நம்புகிறோம். அதை பார்த்துட்ட பேர் கொடுத்துட்டாரு நம்புறது பேர் விசுவாசம் இல்லை. அது யாராக இருந்தாலும் செஞ்சிடலாம். ஆனால் ஜெபிக்கும் போதே கொடுத்துட்டாரு நம்புகிறோம் தெரியுமா, அது பேர் தான் ஃபெய்த். இன்னைக்கு ஃபெய்த்தை பற்றி அதான் நம்ம கற்றுக்குறோம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கும் போதே கிடைச்சிருச்சுன்னு சொல்லுங்க, விசுவாசிங்க, இந்த விசுவாச பாஷையை பேசுங்க. கைவெடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். இனி நான் பேசுகிற பாஷை விசுவாச பாஷையா இருக்கும். சொல்லுங்க, அவிசுவாச பாஷை இல்லை, சந்தேகத்தின் பாஷை இல்லை, உணர்ச்சியின் பாஷைகள் இல்லை. சொல்லுங்க, விசுவாச பாஷையை பேசுவேன். அப்படின்னா ஜெபிக்கும் போதே கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம பிலீவ் பண்றோம். ஆமென். இது ஒரு முக்கியமான பிரின்சிபல். இதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். வாங்க, மார்க் சாப்டர் 4 verse number 25. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். எப்படி இது கேட்குறதுக்கு? உன்கிட்ட இருக்குதா? அப்போ இன்னும் நிறையா கிடைக்கும் உனக்கு. உன்கிட்ட இல்லையா? அப்போ இருக்கிற கொஞ்சம் கூட உன்கிட்ட இந்த எடுத்துருவேன் நான். இல்லை, எடுக்கப்படும், அது போயிடும் உனக்கு. இது என்னாண்டவர், உள்ளவனுக்கு ஏன் கொடுக்குறீங்க, விட்டுருங்க, அவன்கிட்ட தாக்குதே. இல்லாதவனுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா கொடுங்க, அவன்கிட்டயும் இருக்கட்டுமே. ஆனால் இது வேற மாதிரி இருக்குது வசனம். இந்த வசனம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கலாம், சில பயமும் கொண்டு வரலாம் நம்மளுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை படிக்கலாமா? நம்ம படித்தது 25 இல்லையா? 24 வாங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். ஓகே, நல்லா கவனிங்க. ஜீசஸ் நிறையா டீச்சிங் கொடுத்துட்டே வர்றாரு. ஆனால் சடார்னு ஒரு முக்கியமான வெளிப்பாடை கொடுக்குறாரு. கொடுக்குறதுக்கு முன்னாடி சொல்கிறார், நல்லா கவனிங்க, எவ்வளோ கவனிக்கிறீங்களோ அவ்வளோ கொடுக்கப்படும். எத்தனை பேர் கர்த்தர் இடத்துல நிறையா பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க? அப்போ கர்த்தருடைய வார்த்தை நிறையா கவனிக்கணும். ஆண்டவருடைய டெலிவரி சிஸ்டம் என்னது? ஆண்டவருடைய டெலிவரி சிஸ்டம் பிரசங்கத்தை கேட்குறது. ஆண்டோடைய டெலிவரி சிஸ்டமே அதுதான். ஓகே, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டல் வந்து ஸ்விக்கிக்கு அவங்க லிங்க் பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய டெலிவரி சிஸ்டம் ஸ்விக்கி மூலமாக. அப்போ அவங்கள்ட்ட சாப்பாடு வேணும்னா ஸ்விக்கி ஆப்பில் போய் நம்ம ஆர்டர் பண்ணுறோம். கர்த்தரிடத்துல இருந்து சாப்பாடு வேணும்னா நல்ல பிரசங்கத்தை கேட்குறோம். ஏன்னா கர்த்தர் பிரசங்கத்து மூலமாக தான் டெலிவர் பண்ணுறாரு. ஹல்லேலூயா, கம் ஆன். பிரசங்கம் தான் இன்னைக்கு ஸ்விக்கி. இப்போ என்ன வந்து ஸ்விக்கி பாட்டுற மாதிரி நீங்கள் பார்க்க தேவையில்ல, சரி? ஆனால் பிரசங்கம் தான் நம்மளுக்கு டெலிவரி. அதை வச்சு தான் கர்த்தர் நம்மளுக்கு தரார்.
ஸோ அவர் சொல்றாரு, நல்லா கவனிங்க, ஏன்னா நான் ஒரு முக்கியமான வெளிப்பாடு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை கர்த்தர் நம்ம சொல்லி கொடுக்குறாரு. இது எந்த உவமைக்கு அப்புறம் வருதுன்னா, இந்த விதைக்கிறவனுடைய உவமை, the parable of the sower. parable of the sower என்னது? வார்த்தையை விதைக்கிறத பத்தி. எப்படி வார்த்தையை விதைக்கிறான் ஒருத்தன்? வார்த்தையை பேசுறதுனால. எப்பெல்லாம் வார்த்தையை பேசுறோமோ வார்த்தையை விதைக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? வார்த்தையை விதைச்சிட்டு இருக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் வார்த்தை விதைக்கப்பட்டு இருக்குது. எதனால? வார்த்தையை பேசுறதுனால. ஸோ இந்த வார்த்தையை சொல்ற ஒரு உவமைக்கு அடுத்ததா கர்த்தர் சொல்றாரு, வார்த்தையின் வெளிப்பாடுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி கர்த்தர் சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன்கிட்ட இருக்கிறதும் அவனுக்கு வந்து காணாம போயிடும். இது என்னது? இது இப்படி இருக்குது. எல்லாரும் என்ன கவனிங்க. சுகத்துக்காக ஜெபம் பண்றீங்க. இப்போ நீங்க ஆன்சர் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய வேணுமா, இருக்கிறதும் காணாம போகணுமா? பிரச்சனையா? நல்லதா? நல்ல விஷயம். நிறைய வேணுமா, இருக்கிறதும் காணாம போகணுமா? நிறைய வேணும் தானே. இப்போ நீங்க ஆன்சர் பண்றீங்க, உள்ளவனுக்கு நிறைய கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதும் அவன் தொலைச்சிட போறான். சரி, இப்போ ஜெபம் பண்றோம், ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க, இல்லை இந்த பலவீனத்தை எடுத்து போட்டு எனக்கு பலனை கொடுங்க. இப்போ எப்போ பிலீவ் பண்றோம் நம்ம? அது கிடைச்சிட்ட பிறகா இல்லை ஜெபிக்கும் போதா? அப்போ ஜெபிக்கும் போதே என்ன பண்றோம்? இயேசு நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ற ஆண்டவரே. ஓகே, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எதுக்காக ஜெபம் பண்ண? சுகத்துக்காக ஜெபம் பண்ண ஆண்டவரே. இருக்குதா? ஆன்சர் பண்ணுங்க. இருக்குதா? யாராவது ஒரு ஆன்சர் பண்ண. இருக்குதா? இருக்குதுன்னு ஆன்சர் பண்ணீங்களா? உள்ளவன் எவனோ அவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அப்ப இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஏற்கனவே கர்த்தர் கொடுத்த சுகம் இன்னும் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். சீக்கிரமா அந்த வியாதியில கம்ப்ளீட்டா வெளியே வந்துட முடியும். சத்தம் வராமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒருவேளை ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, இருக்குதா? இல்லாதவனுக்கு இப்போ நீங்க இல்லன்றீங்க. நீங்க என்ன பண்றீங்க? இருங்க ஆண்டவரே, ஜஸ்ட் 1 minute செக் பண்றீங்க. கால் வலி இன்னும் இருக்குது ஆண்டவரே. இப்போ ஜெபம் பண்ணிட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆண்டவரே. என்ன ஆண்டவரே ஜாஸ்தி என்ன? அப்போ இல்லையா? இல்லை ஆண்டவரே. அப்போ நீ ஜெபிக்கும் போது ஆரம்பிச்சிச்சு பாரு, கொஞ்சமா சுகம் வர்றது அதுவும் இல்லாம போயிடும். ஏன்னா ஜெபத்துக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கிறோம். ஃபெய்த்னா என்னது? வார்த்தைக்கு ஏதுவா பேசுறது பேர் தான் விசுவாசம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் தழும்புகளால சுகமாயிட்ட. ஃபெய்த்னா என்னது? அதை நீங்க ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசுவின் தழும்புகளால சுகமாயிட்டேன். ஏசப்பா சொல்றாரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? எங்க நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன ஆச்சு? விதைக்கப்பட்ட விதைய புடிங்கி போட்ட மாதிரி. கரெக்டா? உனக்கு நான் நிறைய தென்னை மரம் வளர்ற மாதிரி நான் வந்து இந்த தென்னை கருத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து உனக்காக நான் விதைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க என்ன ஆண்டவர் வந்து என்ன ஆண்டவர், இது என்ன ஆண்டவரை பெருசா தென்னை மரம் புடிங்கி போட்டா வருமா தென்னை மரங்க? இப்போ என்ன ஆகுது? அதுக்கு ஆப்போசிட்டா பேசினா அதை புடுங்கி போட்டுற மாதிரி, ஆனா அதுக்கு ஏதுவா பேசினா நான் அதுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி, அதை நான் பராமரிக்கிற மாதிரி. ஓகே, இப்போ ஆன்சர் பண்ணலாமா? இன்னொரு விஷயம், ஆண்டவர் கிட்ட தேவைகள் சந்திக்கப்படணும்னு ஜெபம் பண்றோம். சரியா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் 2 கை உயர்த்துங்க. நான் சொல்ற வார்த்தையை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே என் தேவைகளை சந்திங்க. உங்க மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் தேவையை சந்திங்க. நான் இப்பவே ரிசீவ் பண்ணிக்கிறேன். எனக்காக வாசலை திறந்துட்டீங்க. எனக்காக செழிப்பை ரிலீஸ் பண்ணிட்டீங்க. என் பண தேவையை நீங்க சந்திச்சிட்டீங்க. எனக்கு கிடைச்சாச்சு. Thank you Jesus. Hallelujah. இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்குதா? இப்போ என்னாச்சு? ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஆரம்பிச்சிட்டார்ல வேலை செய்யுது, அது கண்டினியூ ஆகும். அதிகம் கொடுக்கப்படும். அப்போ கொண்டு வர்றாங்க, வாசல் திறக்கப்பட்டதாவே இருக்குது. அந்த மேனிஃபெஸ்டேஷன் அதிகமாகுது. ஆனா ஒருவேளை இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ ஆரம்பிச்சிச்சு தெரியுமா, அதுவும் போயிடுச்சு. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாரு. ஓகே, எப்படி இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன்றத இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஓகே, ஸோ சரத்குமார். ஓகே, இது என்னுடைய அனுபவம். இது என்னது? எல்லாம் சொல்லுங்க, என் அனுபவம். இது ஆவிக்குரிய உலகம். இது என்னது? ஆவிக்குரிய உலகம். இன்னைக்கு எனக்கு நம்மளுக்கு தேவதூதர் மாதிரி நம்ம சரத்குமார் மேலே வாசல் கண்டிப்பாக மேலே வரலாம். ஓகே, ஸோ சரத்குமார் தான் நம்மளுக்கு ஒரு தேவதூதர் மாதிரி. சரத், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் தான் விசுவாசி, எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டது பாரு. நம்மளுக்கு தேவையானது சகலதான் அங்கே தான் இருக்குது. சுகம், ஆரோக்கியம், கிருபை, தயவு, உயர்வு, ஞானம் சகலத்துக்கு கர்த்தர் ஏற்படுத்திட்டார். ஏன்னா சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். எபேசியர் 1:3 சகல ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. இது எது? ஆவிக்குரிய உலகம் எல்லாம் அங்கே இருக்குது. சரி, இப்போ அனுபவத்தை இங்கே கொண்டு வரலாமா சரத்தம்? இங்கே கொண்டு வரலாம் நடுவில். இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன். ரெடியாக இருக்கிறீங்களா? கமான், எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கிறீங்க? இது என்னுடைய அனுபவம்.
நல்லா கவனிங்க, நான் சொல்லும் போது எத்தனை வரணும் நீ என்ன சார்? ஓகே சார், நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே எனக்காக சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உச்சம் தலையிலேருந்து உள்ளம் கால் வரைக்கும் உங்கள் சுகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் இன் ஜீசஸ் நேம். அது கிடைச்சாச்சுன்னு இப்போவே நான் நம்புகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நான் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எனக்காக ஆவிக்கிற உலகத்திலேருந்து ஒரு பொருள் எடுத்துனோம் சார். இப்போ எடுத்துகிட்டு வராரு. நான் சொல்கிற வரைக்கும் வைக்காத, ஒன்றே இதான் என்னுடைய சுகம். ஓகே, ஸோ இன்னும் வைக்காத, இன்னும் பாதியில் அங்கே நடுவில். ஸோ சுகத்தை இப்போ எடுக்கிற மாதிரி பண்ணு, எடுக்கிற மாதிரி பண்ணு. ஒன்று ஏதாவது ஒன்று எடு, பரவாயில்ல, ஏதாவது ஒன்று. இதுதான் என்னுடைய சுகம். சரியா, அந்த பொருள் தான் என் சுகம். எடுத்துகிட்டு வராரு. இது இன்னும் என் அனுபவத்துக்குள்ள வரல. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? டக்குன்னு செக் பண்ணுறேன் நான் பாக்கெட்டை, இல்லை என் உடம்பு செக் பண்ணுறேன். சே, நான் ஆண்டவரே தொட்டாலும் எலும்பாக்குதே, அது வேறு அவ்வளோ எலும்பா இப்போ இல்லை, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு. ஓகே, இப்போ என்னுடைய மனைவி சமையலால் இன்க்ரீஸ் ஆகிட்டேன். இப்போ நான் சே சுகமே இல்லை. ஆண்டவர் கேட்குறாரு, இருக்குதா? உள்ளவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். கரெக்டா? இப்போ ஆண்டவர் எனக்கா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரா இல்லையா? சுகம் ரிலீஸ் ஆயிடுச்சா இல்லையா? ஆனால் அனுபவத்தில் வந்துச்சா சொல்லுங்க. தொட்டு பார்க்குற போது அனுபவத்தில் வந்துச்சா? இல்லை. ஆனால் நான் தொட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறேன் நான்? இப்போ எனக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, கிடைச்சிருச்சு, இந்த அனுபவத்தை நான் நம்பல, என் உணர்ச்சியை நம்பல, வார்த்தையை நம்புறேன், கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் நம்பலாம். அது ஒரு சாய்ஸ் எனக்கு. சரியா? இப்போ நான் என்ன சொல்ல பண்ணுறேன்? செக் பண்ணிட்டு, இல்லை ஆண்டவரே, எங்க ஆண்டவரே சுகம். இப்போ கொஞ்சமாக சுகம் வெளிப்பட ஆரம்பிக்குது. கிட்ட வர கிட்ட எத்தனை வரும்? எத்தனை அப்படியே வைக்கிற மாதிரி இருக்குதா? இல்லாண்டவரே சுகமே இல்லாண்டவரே எத்தனை போய் வச்சிரு, அங்கே வச்சிரு, அங்கே போய் வச்சிரு. இல்லாண்டவரே சுகமே இல்லாண்டவரே வச்சிரு, அங்கே வச்சிரு. சே, நான் ஒரு 4 நாளாக ஜெபம் பண்ணுகிறேன், அனுபவத்தில் சுகமே வரமாட்டேங்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கரெக்டாக ஜெபம் பண்ணுற, ஆனால் ஜெபிக்கும் போதே கிடைச்சிருச்சு, நீ நம்பணும். அப்போது அது அதிகமாக, இப்போது உனக்கு அதிகமாக கிடைக்கும். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட? அது ரிவர்ஸ் போகிற மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நம்ம பாசிட்டிவாக வரலாம். சரியா? இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன். ஓகே, ஜெபம் பண்ணி முடிச்சு நான் அங்கேருந்து எடுக்கணும் சார். சரியா? ஸோ நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே என் உடலுக்கு ஆரோக்கியம் வேணும், ஏசும் தழும்புகளால் சுகம் என்னுடையது நீ வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க. அதனால் இப்பொழுதே நான் பெற்றுக்கொள்கிறேன். உச்சம் தலையிலேருந்து உள்ளம் கால் வரைக்கும் உங்கள் சுகம் என்னுடையதை நான் பெற்றுக்கொள்கிறேன். நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவர், எங்கள் வாக்குத்தத்தங்கள் உண்மையானது. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போ ஏதோ ஒரு கேள்வி வருது, இருக்குதா? ஆண்டவர் கேட்கிறார், இருக்குதா? நான் சொல்றேன், இருக்குது. என் உடம்ப நான் தொட்டு பார்த்து சொல்றது இல்ல, அது எனக்கு இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு கொடுக்கப்பட்டாச்சு, நான் சுகமாயிட்டேன். நான் செக் பண்ணல பாரு, இன்னும் செக் பண்ணவே இல்லை, இன்னும் அனுபவத்தை செக் பண்ணவே இல்லை. எனக்கு கிடைச்சிருச்சு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஆவியானவர் சொல்றாரு, அந்த கால் வலியும் ஜெபம் பண்ணுந்தியே, இப்போ செக் பண்ணி பாரு. தான் ஆண்டவர் செக் பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ ஜீசஸ். இப்போ வந்துருச்சு அனுபவத்தில். ஆனா அனுபவத்தை பார்த்ததுனால நான் பிலீவ் பண்ணல, நான் ஜெபம் பண்ண போதே பிலீவ் பண்ணேன். அப்போ என் அனுபவத்தில் வர்றதுக்கு நான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன். எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? புரிஞ்சுக்கிட்டவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். கமான், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாச பாஷையை பேசுங்க. ஆப்போசிட்டாக பேச வேண்டாம், கிடைச்சதை பேசுங்க. கிடைச்சாச்சுன்னு சொல்லி பேசுங்க. கர்த்தர் நிறைய நன்மைகளை நமக்காக வச்சிருக்கிறார், அப்போ உணர்ச்சிகள் சொல்லும் இன்னும் ஒன்று கிடைக்கல, மனுஷனுடைய அறிவு சொல்லும் இன்னும் கிடைக்கல, நீ ஏன் கிடைக்குதுன்னு சொல்லுங்கிற. ஆனால் உணர்ச்சிகளை நம்பி நிறையா பேர் ஏமாந்து போயிருக்கிறாங்க. நம்ம கூட ஏமாந்துருக்கோம். உணர்ச்சி அந்த மாதிரி இருக்கும், ஆனால் அது உண்மை இல்லாமல் இருக்கும். உண்மையா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணுங்க, ஸ்கூலில் 2 பேர் ஒரே பேரில் இருக்கிறாங்க. கரெக்டாக ஒரே பேரில் இருக்கிறாங்க 2 பேர். ராஜேஷ் 2 பேர், ராஜேஷ் ஏ, ராஜேஷ் சி அப்படின்னு 2 பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ராஜேஷ், யூ ஹவ் நாட் பேட் த ஃபீஸ், கோ டு தி ஆஃபீஸ்ன்றாங்க. ராஜேஷ் ஏ கட்டிட்டாரு, ஆனால் ராஜேஷ் சி தான் கட்டல. இப்போ ராஜேஷ் ஏஞ்சி ஓடி போகிறார். இப்போ போகிற போது அவருக்கு என்ன இருக்கும்? அவர் உள்ளத்தில் பயம். அதுங்கன்னா எங்கள் அப்பா எப்போவுமே கட்டிடுவார் கரெக்டாக, இதுனா இப்போ என்ன பார்த்து கூப்பிட்றாங்க, அதுக்கு எல்லாரும் மாதிரி கூப்பிட்டாங்களே, ஒரு அவமானம், ஒரு பயம், ஒரு பிரின்சிபலை போய் மீட் பண்ணுமே, இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், உண்மையா? அது உண்மையா? அவன் ஃபீஸ் கட்டாதது உண்மையா, கட்டினது உண்மையா? அப்போ பொய் தான். அந்த பொய் கூட அவனுடைய உணர்ச்சிகளை டிக்டேட் பண்ணுது. இப்போ ராஜேஷ் துக்கமாக இருக்கிறார், அதுக்கு நான் அவர் நம்பிட்டு இருக்குது உண்மையா? இல்லை அப்படின்னு நான் அர்த்தம். உணர்ச்சிகள் வச்சு இது உண்மை பொய்ன்னு சொல்லிட முடியாது. அப்படின்னா சுகம் கிடைக்காத மாதிரி ஒரு உணர்வு இருக்குதுனால சுகம் கிடைக்கிறன்னு அர்த்தம் இல்லை. கமான், இன்னும் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்காத மாதிரி தோணுது, கிடைக்காத மாதிரி ஃபீலிங் இருக்குது, அதனால ஃபீலிங்கை நம்பிட வேண்டாம். ஃபீலிங் என்ன சொல்லுதோ அதை வச்சு உண்மையை நிர்ணயிக்க முடியாது. ஃபீலிங்ஸ் நம்மளை ஏமாத்திரும். இந்த மாதிரி நடந்திருக்கு தான். நீங்கள் ஊருக்கு போயிருப்பீங்க, இல்லை ரொம்ப அந்த ரோடெல்லாம் மேடு பள்ளமாக வந்து அப்படியே நீங்கள் வேற லாஸ்ட் சீட்டில் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அப்படியே தூக்கி போட்டு உங்களை நீங்கள் அப்படியே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அவர் ஓட்டிட்டு போகிறார் பஸ்ஸை. நீங்கள் இறங்கி வந்து ஒரு டீ கடையில் உட்காரலான்னு உட்காரிங்களோ, மத்தியானம் சாப்பாட்டுக்கு நிப்பாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நிம்மதியாக உட்காரலாம் அப்படின்ட்டு போய் ஹோட்டலில் உட்காரிங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடிங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பஸ்ஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும். எவ்வளோ பேர் ஆகிடுது?
இன்னும் இன்னும் தூக்கி போடுற மாதிரி இருக்குது. பார்த்தா பஸ்ஸில் நல்லா உட்காந்துருப்போம், ஹோட்டல் தான் உட்காந்துருப்போம். நடந்திருக்குதா இல்லையா அந்த மாதிரி? ஸ்கூல் பெல்லு அடிக்குது, பெல் அடிக்குது, பெல் அடிச்சு எப்போ நின்றுச்சு, ஆனாலும் இன்னும் நம்ம காதில் பெல் அடிச்சுங்கிற மாதிரியே இருக்கும். என்ன அதெல்லாமே? இதெல்லாம் ஃபீலிங்ஸ், இட் சீம்ஸ் லைக் இட், ஆனால் அது நிஜம் இல்லை. எத்தனை சிறு பிள்ளைகள் உயிரை இழந்திருக்கிறாங்க அவங்க உணர்ச்சிகளை நம்பி. எப்படி? வேறு ஏதோ ஒரு குளத்துக்கு போகிறாங்க, நீச்சல் குளத்துக்கு போகிறாங்க, ரோட்டோரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு குளம் எங்கேயோ ஸ்விம்மிங் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு மேலே இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்? அவ்வளோ ஆழம் இல்லைன்ற மாதிரி தெரியும். ஆனால் குதிச்சிட்ட பிறகு தான் தெரியும் ஒரு ஆள் மூழ்கிற அளவுக்கு அதனுடைய ஆழம் இருந்திருக்கும். எதனால் அவங்க அப்படி விழுந்து செத்துட்டாங்க? காரணம் என்னது? அவங்க உணர்ச்சிகளால் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. அப்போ உணர்ச்சிகள் சொல்கிறத உண்மை நம்ம ஏற்றுக்க தேவையில்லை. சுகத்துக்கு ஜெபம் பண்ணிட்டேன், ஆனால் என் சரீரத்தில் வலி இருக்குது, ஆனால் அந்த வலியை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு எனக்கு கிடைக்கலன்னு நான் சொல்லக்கூடாது. அப்போ ஆரம்பிச்ச அந்த மேனிஃபெஸ்டேஷன் கூட நான் இழந்துட முடியும். ஆனால் அது மத்தியில் நான் சொல்ல கற்றுக்கணும். என் உணர்ச்சிகளை நான் நம்பல, அவருடைய வாக்கு தத்தத்தை நம்புறேன். ஜெபிக்கும் போதே கிடைச்சிருச்சு நம்புன்னு அவர் சொல்லி இருக்கிறாருன்னா அப்போ ஜெபிக்கும் போதே பிதாவானவர் கொடுத்துட்டாருன்னு தானே அர்த்தம். ஜீசஸ் என்னைக்காவது பொய்யை நம்ப சொல்வாரா? பேசுங்க. அவர் என்னைக்காவது பொய்யை நம்ப சொல்வாரா? இல்ல, அவர் எல்லா நேரத்திலுமே சத்தியத்தை பேசுகிறவர். ஏன்னா அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சத்தியத்தின் தேவன். அப்போ ஜெபம் பண்ணும் போதே கிடைச்சிருச்சு நம்புனா அவர் ஏன் தெரியுமா அப்படி சொல்றாரு? ஏன்னா உண்மையாவே ஜெபம் பண்ணும் போதே கிடைச்சிருச்சு. ஆனா இந்த உலகத்துல இன்னும் அனுபவத்துல பார்க்காததுனால கிடைக்காத மாதிரி இருக்குது. ஆனா நம்ம காணப்படுகிற உலகத்தை பார்த்து வாழ்றதுல காணப்படாத உலகத்தை வேத வசனத்தின் மூலமா பார்த்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சுகம் எனக்கு கிடைச்சாச்சு சொல்லுங்க. உயர்வு எனக்கு கிடைச்சிருச்சு சொல்லுங்க. நல்ல வாழ்க்கை என்னுடையது, சுகமான வாழ்க்கை என்னுடையது சொல்லுங்க. என் குடும்பம் நிறைவா இருக்கும், என் பிள்ளைகள் ஆரோக்கியமா இருப்பாங்க, என் பிசினஸ் வளரும், நான் செழிப்பா இருக்கிறேன். ஜெபிக்கும் போதே அது நடந்தாச்சு, அது கிடைச்சாச்சு நம்ம பிலீவ் பண்றோம். சொந்தம் கொண்டாடணும். என்ன பண்ணுமா சொல்லுங்க? நான் சொந்தம் கொண்டாடுறேன் சொல்லுங்க. ஏன் சுகம், ஏன் என்னுடைய பலன், என்னுடைய உயர்வு. இப்போ வியாதின உடனே என்ன பண்றாங்க? டாக்டர் என்ன பண்றதுன்னு தெரியல டாக்டர். எப்போ டாக்டர் என் ஜுரம் சரியாகுமா? பண்ண ஏன் ஜுரம்? we take possession. யோசிச்சு பார்த்தீங்களா? டாக்டர் எப்போ டாக்டர் என் தலைவலி சரியாகும்? ஏன் தலைவலி? எப்படி அது உங்கள் தலைவலியாக மாறிச்சு? என்ன பண்ணுறோம்? அதில் இருக்கும் போது அதை சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிடறோம். அதை தான் நம்ம சொந்தம் கொண்டாடுறது ஸ்டாப் பண்ணிட்டு சுகத்தை ஆண்டவரே எப்போ ஆண்டவரே அந்த சுகம் எனக்கு கிடைக்கும் அப்படின்றது. எப்போ ஆண்டவரே அந்த செழிப்பு எனக்கு நடக்கும் நம்ம சொல்லணும். என் செழிப்பு என்னுடையது, எனக்காக ஏற்படுத்தப்பட்ட சுகம் என்னுடையது. டேக் பொசஷன். நம்ம சர்ச்சில் ப்ரீச் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு அதிக சான்சஸ் வரும்போது, முக்கியமாக நம்ம சர்ச்சில் மெயின் ஸ்டேஜில் ப்ரீச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது எல்லாருமே இன்டிமிடேட் ஆகிட முடியும். இன்டிமிடேட்னா என்னது? கொஞ்சம் பயம், கொஞ்சம் ஐயோ இல்லை நம்ம ப்ரீச் பண்ண முடியுமா, அதுவும் எல்லா ஜனங்களும் நம்மள்ட்ட அந்த அளவுக்கு ஒரு ஆகாரத்தை எதிர்பார்த்து வராங்கன்னா என்னால் கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தே இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரீச்சர்களுக்குமே நான் சொல்கிறது என்னன்னா, கர்த்தர் உங்களை அபிஷேகிச்சிருக்கிறார், உங்களுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையின் வெளிப்பாடை கொடுத்துருக்கிறார், அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுங்க அப்படின்ற நான் மேலே வரும்போது எல்லா ப்ரீச்சருங்க அதை நான் சொல்லி என்கரேஜ் பண்ணுறேன். ஒரு சில பேர் ரியலாகவே பயந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு முந்தின நைட் கால் பண்ணும்போது தான் பயமே தெரிய வரும். நான் கால் பண்ணுவேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா, ப்ரேயர் பண்ணிங்களா, என்ன டாபிக் பேச போகிறீங்க, அதெல்லாம் கேட்குவேன் நான். இப்போது லைஃப் குரூப்பில் ப்ரீச் பண்ணுறது வந்து எப்பாவது ஒரு டைம் தான் அவங்கள்ட்ட கேட்பேன் என்ன பண்ணீங்க ப்ரீச்சிங் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்கே வந்து அவங்க வளர்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். சின்ன பிரசங்கங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வளர முடியும், ஜனங்களுக்கு ஆகாரத்தை தர முடியும். ஆனால் மெயின் ஸ்டேஜ்னு வரும்போது நம்ம சர்ச்சில் நிறைய பேர் மெயின் ஸ்டேஜ் ப்ரீச் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அங்கே போகும்போது ஒரு லைட்டாக ஒரு முடியுமா, இஸ் திஸ் இன் மீ, ஹேஸ் காட் ரியலி கால் மீ டு டூ திஸ், கர்த்தர் அழைச்சிருக்கிறார், இதை செய்ய முடியுமா அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்துறது தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்துருக்கிறார், உங்களை அபிஷேகிச்சிருக்கிறார், போய் செய்யுங்க. அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணுங்க. ஐயோ பாஸ்டர் என்னால் முடியுமா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் வரணும் சார். கர்த்தர்னு அபிஷேகிச்சுட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட மாதிரி பிஹேவ் பண்ணோம். இங்கே வந்து ஐயோ என்ன பேசுகிறேன்னு தெரியலையே பாஸ்டர், இன்னைக்கு ஏன் நீங்கள் நிற்க வச்சிருக்கான்னு தெரியல. ஆட்டோமேட்டிக்காக ஜனங்க பரிதாபத்தான் படுவாங்களே தவிர பெற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் வரும்போதே மேலே வரும்போதே இன்னைக்கு கர்த்தர் நம்மோட பேசுவார், கர்த்தர் நமக்காக ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறார். நான் எதிர்பார்க்குறேன் ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்வார். எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? வாங்க வசனத்துக்குள்ளே போகலான்னும் போது இப்போ எல்லாரும் என்னவோ ரெடியாக வந்துக்கிறாரா பிரதர், இன்னைக்கு சிஸ்டர் அப்படியே பயங்கர ஃபுல்லி லோடடாக வந்துக்கிறாங்க, அதனால நல்லா இருக்கும். உண்மையாக வருதா இல்லையா? வாட் டு யூ டு? டேக் பொசஷன் சொல்லுங்க. உரிமை கொண்டாடுங்க, சொந்தம் கொண்டாடுங்க. அதான் கரெக்ட் வார்த்தை, சொந்தம் கொண்டாடுங்க. எல்லாரும் சொல்லுங்க. என்னுடைய சுகம், என்னுடைய செழிப்பு, என்னுடைய உயர்வு சொல்லுங்க, என்னுடைய நல்வாழ்வு, இதெல்லாம் நமக்கு சொந்தமாக்கி கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்துவானவர். ஸோ we take possession. அந்த வார்த்தை இருக்கு தெரியுமா? மார்க் 4:25
உள்ளவன் எவனோ, அந்த உள்ளவன்ற வார்த்தை வந்து அக்கோ, கிரீக்கில் வந்து அக்கோ. எக்கோன்னு தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும், எக்கோ அப்படின்னு சொல்லியிருந்துக்கலாம். ஆனால் அக்கோன்னு என்ன தெரியுமா? பொசஷன், டேக் பொசஷன், சொந்தம் கொண்டாடுறது. உள்ளவன் எவனோ நான் அர்த்தம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு உரிமை கொண்டாடுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஆண்டவர் நிறையா தருவாராம். ஓகே, எத்தனை பேருக்கு சுகம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்புறீங்க உங்கள் வாழ்க்கையில்? அது நிறையா வரணும்னா என்ன பண்ணும்? சுகம் பெற்றேன்னு சொல்லினே இருக்கணும். நாம உயர்வு ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேருக்கு உயர்வு ஆரம்பிச்சு? எத்தனை பேருக்கு இந்த வருஷம் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குது? கைவெட்டி காமிங்க பார்க்கலாம். உங்கள் வேலை வண்டர்ஃபுல். ஓகே, ஒரு சின்ன குரூப் தான், ஆனாலும் நிறைய பேர் ஒரு உயர்வை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, கம் ஆன், கரங்களை தட்டி அவங்கள நம்ம வாழ்த்தலாம். இன்னும் அதிகமாக கர்த்தர் தருவார். எப்போ? கிடைச்சாச்சு, ஆமென், ஆரம்பிச்சாச்சு. அப்படிதான் பாரு. இன்னைக்கு ஒரு ரிக்வெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் ஆண்டவர் முன்னாடி. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது இன்னைக்கு ஒரு ரிக்வெஸ்ட் எடுத்துட்டு வரலாம். அது உங்க குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், பர்சனல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஏதாவது இருக்கலாம் பாரு. இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கர்த்தர் முன்னாடி கொண்டு வரலாம். நம்ம ஜெபிச்ச உடனேயே கர்ப்பம் தரிக்கிறது போல கர்த்தர் அந்த கன்செப்ஷனை கொடுத்துருவார். ஆனால் குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு 9 மாதங்கள் ஆகும். ஆனால் அந்த கன்செப்ஷனை கொடுத்துட்டார். ஆனால் குழந்தைய பார்க்க முடியலன்றதுனால கர்த்தர் என்ன எனக்கு அற்புதத்தையே செய்யலைன்னு நம்ம சோர்ந்து போயிட போகிறது இல்லை. ஏன்னா உள்ளவனவனோ அவனுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும். ஆமாம், எனக்கு கொடுத்துட்டீங்கன்னும் போது அந்த குழந்தை வளருது, அந்த அற்புதம் வளருது, அந்த வழி இன்னும் பெருசாக நமக்காக திறந்து வைக்கப்படுது. ஆமென். எவ்வளோ முக்கியமான விஷயம் பாரு நம்ம கற்றுக்கிட்டு இருக்குது இன்னைக்கு. ஒரு ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட் ஒரு லேடிக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்காக அவர் முன்னாடி கூப்பிட்டுருக்குறாங்க. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அதான் லைனில் நிற்பாங்கல்ல, க்யூவில் நிற்பாங்க. அப்போது அவங்க ப்ரேயர் பண்ணும்போது அவங்களுக்கு பிளரி விஷன் நினைக்கிறேன். பிளரி விஷன்னா ரொம்ப மங்கலாக தெரியுது. அவங்க கண் பார்வை வந்து ரொம்பவே டிமினிஷ் ஆயிடுச்சு, ரொம்ப குறைவுபட்டதாயிடுச்சு. இவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது இவர் உண்மையாகவே கர்த்தருடைய விசுவாசத்தை போதிச்சு வழி நடத்துகிற ஒரு அருமையான பிரசங்க. கண்ணை மூடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணியிருக்காரு. இயேசு நாமத்தை சுகமாகணும், கண்கள் சுகமாகணும் ஜெபம் பண்ணிட்டு கேட்டிருக்கிறாரு. எல்லாம் கிளியராக தெரியுதாம்மா? கண்ணு கிளியராக தெரியுதா? இந்த அம்மா அப்படியே கண்ணு திறக்க போகிறது. இந்த இவர் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ட்டார். க்ளோஸ் பண்ணுங்க சிஸ்டர், கண்ணு க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு திரும்பியும் தெரியுதாம்மா எல்லாம் கிளியரா அப்படின்னா அவங்க திரும்பி கண்ணு திறந்து பார்த்து சொல்கிறேன் அப்படின்னா கண்ணை க்ளோஸ் பண்ணுங்க எல்லாம் தெரியுதா? ஒரு 3 தடவை இப்படி ஆயிடுச்சாம் பார். அந்த அம்மாவுக்கு புரியல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. அவர் சொல்கிறாரு, கண்ணை திறந்து பார்க்காமலே சொல்லு கண்ணு சரியாயிச்சான்னு. ஏன்னா மனதளவில் நீ சுகமானது நீ பார்த்து அதை நீ அறிக்கை செஞ்சனா அது உன் வாழ்க்கையில் நடக்கும். விசுவாசத்தினால தான் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். உள்ளவனவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். ஆனால் இல்லை தெரில அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? இருக்கிறதும் போய்ட்டுனா அது என்ன துக்கமாக இருக்கு, யோசிச்சு பார்ப்பார். ஸோ அந்த அம்மா வந்து கண்ணு திறக்க ட்ரை பண்ணுகிறாங்களாம். இவர் சொல்லிட்டாராம் கண்ணு மூடிட்டு ஃபஸ்ட்டு சொல்லுங்க அப்படின்னு. ஸோ ஒருத்தர் பேர் வாய் மூடிட்டு சொல்லுங்க அப்படின்வாங்க. ஆவாது. முக்கியமாக ஹஸ்பண்ட் கிட்ட வாய் மூடிட்டு பேசுங்க அப்படின்னு. எப்படி பேச சொல்லு? வாய் திறந்தாலே அவருக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. வாய் மூடி என்ன பண்ணுறது? ஆனால் இவங்க சொல்கிறாரு கண்ணை மூடிட்டு சொல்லுங்க அப்படின்னு. கண்ணை மூடிட்டு அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுச்சாம்பார் இவர் என்ன சொல்ல வர்றார். ஓகே, அப்போ விசுவாசத்தினால ஏற்கனவே கண்கள் சரியானதை உள்ளத்தில் பார்க்கணும், வாயிலிருந்து அறிக்கை செய்யணும். அப்போ தான் எனக்கு அற்புதம் கிடைக்கும். இவர் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக கேட்டாராம், மா உங்களுக்கு புரிஞ்சிச்சா? கண்ணை மூடுங்க, உங்களுக்கு கண்ணு சரியாயிடுச்சான்னு சொல்லுங்க. கண்ணை மூடிட்டே சொன்னாங்களா? ஆமாம் பிரதர், நான் பிலீவ் பண்ணுறேன், என் கண்கள் சரியாயிடுச்சு. இப்போ கண்ணை திறங்க பாருங்க. உண்மையாக அவங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக கர்த்தர் சுகமாக்கிட்டார். கம்ப்ளீட்டான சுகம் வெளிப்பட்டாச்சு. ஆமென். இன்னைக்கு எவ்வளோ முக்கியமான பிரின்சிபல் கற்றுட்டு இருக்கிறோம். ஒரே வருஷம் தான் பார், Mark 11:24. அதில் கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? நீ ஜெபம் பண்ணும்போதே கிடைச்சாச்சுன்னு பிலீவ் பண்ணு, அப்போ அது உனக்கு உண்டாகும். ஃபியூச்சரில் அது உன் கைக்கு வந்து சேரும். ஆனால் அதுக்குன்ட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணிருக்க அதை பிலீவ் பண்ணுறதுக்கு. ஜெபிக்கும் போதே பிலீவ் பண்ணி கிடச்சிருச்சுன்னு சொல்லி அப்படின்றார். இது ஒரு முக்கியமான ஃபெய்த் பிரின்சிபல். இது வந்து தேவனுடைய மொழின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி பேசுறது ஆண்டவருடைய பாஷை அப்படி தான். ஆண்டவர் பேசுறதே அப்படி தான். என்கிட்ட நிறைய பேர் ஒரு சில பேர் நினச்சிடறாங்க என்னன்னு சொல்லிட்டு. இப்போ சில பேருடைய பாஷை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டேஜில் வித்தியாசமாக பேசுவாங்க, இறங்கிட்ட பேர் வித்தியாசமாக பேசுவாங்க. பார்த்துங்களா? அப்படி கீழே இருக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக பேசுவாங்க. எப்படிப்பா இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, பிரதர் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப காமனாக. ஆனால் மேலே வந்து ஹல்லேலூயா கர்த்தர் இந்த நாட்களில் அப்படியே அவர் வேறு உலகத்துலேருந்து இறங்கி வந்து ஒரு ஏலியன் மாதிரி பேசின்னு இருப்பாங்க சில நேரத்தில். இப்போ அதையும் கர்த்தர் பயன்படுத்தி அநேக வாழ்க்கையை சுகமாக்குனாருன்னா நம்மளுக்கு சந்தோஷம். ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி வரதில்லை. ஏப்போ விட்ட மாதிரி குரல் நம்மளுக்கு வரல. ஆனால் நான் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பாஷை தான் வருது. இறங்கினாலும் அதே பாஷை தான். நம்மளுக்கு அது வேறு மாதிரியெல்லாம் இல்லை. நம்ம அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, கிரேஸ் பிரதர்கிட்ட வந்தால், பாஸ்டர் கிரேஸ்ன்ட்டு வந்தால் ரியலாக இருக்கும் அப்படின்னு தெரியும். நான் நம்மளுடைய பிரசங்காரங்களுக்கு அதான் சொல்லி கொடுக்குறேன். அங்கே போய் கிமிக்ஸ் எல்லாம் பண்ணின்னு இருக்க வேண்டாம். கிமிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்களாக இருங்க, ரியலாக இருங்க. இன்ஸ்பிரேஷன் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஆனால் கிமிக்ஸ் பண்ணக்கூடாது. ரியலாக பேசும்போது தான் ரியலாக கனெக்ட் ஆக முடியும். ஏன் ஆண்டவர் இப்படி பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் ரியலாகவே இப்படி தான் பேசுவார். ரியலாகவே இப்படி தான் பேசுவார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா?
ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஆண்டவர் வந்து இந்த பாஷை, இது அவருடைய பாஷை. ரோமர் 4:17 வர, ரோமர் 4:17. இப்போ ஆபிரகாமுக்கு இன்னும் குழந்தைங்க இல்லை, சாராள் மூலமாக குழந்தைங்க இல்லை, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண குழந்தை இன்னும் வரல. 4:17 அவர் ஆபிரகாமுக்கு ஒரு பேர் வைக்க வர்றாரு. சரியா? ஆபிரகாம் பேரம் பேத்திங்களுக்கு பேர் வைக்கிற வயசில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேர் வைக்க வர்றாரு. இதுதான் விசுவாச வாழ்க்கை. 17 வசனம் பாரு, ஆபிராம் அப்படின்ற ஆபிரகாம் நான்ற மாதிரி. ஆபிரகாம்னா அநேகருக்கு தகப்பன் அப்படின்னு அர்த்தம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். என்னது ஏற்படுத்தினேன்? ஆபிரகாம் சாகிற வரைக்கும் ஆபிரகாமுக்கு டோட்டலா இருந்ததே 8 பிள்ளைகள் தான் நினைக்கிறேன். 8 பிள்ளைகள். முதலாவது இஸ்மாவேல், அப்புறம் ஈசாக்கு, அதுக்கப்புறம் 6 பிள்ளைகள். கெத்தூரா அப்படின்ற இன்னொரு லேடியை அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாரு. டோட்டலாகவே 8 பிள்ளைங்க தான். ஆனால் ஈசாக் பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னை ஜாதிகளுக்கு, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா அது வேற. ஏற்படுத்தினேன் அப்படின்னா என்னது? எப்படி ஜெபிக்கும் போதே கிடைச்சிருச்சுன்னு பேசு நம்மள்கிட்ட சொல்லி கொடுக்குறாரோ அதை தான் அவர் காலகாலமாக பண்ணுகிறாரு. இது அவருடைய என்ன சொல்றது, இது அவருடைய கேரக்டர். எப்பவுமே அப்படிதான் பேசுவார். அவர் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி பேசுவார், நடத்தி காமிக்கிறதுக்கு முன்னாடியே நடத்தி முடிச்சு சாதிச்சு முடிச்ச மாதிரி பேசுவார். பர் ஜீசஸ் இதே பாஷை ஜீசஸ்ட்டு கூட நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தை படிச்சு முடிச்சிடறோம் பாருங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். கர்த்தர் அப்படி சொன்னோம்னா ஆபிரகாம் விசுவாசிச்சாராம். அதை தான் ரோமன்ஸை எழுதுன அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். ஜீசஸ் இதே மாதிரி தான் பண்றார். நடக்கிறதுக்கு முன்னாடியே நந்து முஞ்ச மாதிரி பேசுவார். ஒருத்தனுக்கு வந்து கை பேரலைஸ் ஆயிட்டு, கை கம்ப்ளீட்டாக பலவீனமாக ரொம்பவே ஒல்லியாக இருந்திருக்கும், சின்னதாக கூட இருந்திருக்கும். இமேஜின் பண்ணுறதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். கையை நீட்ட முடியல அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லார் கையை நீட்டுன்னு. இப்போ பார், சுகப்பட்டிட்ட பிறகு என்ன சொல்லலாம்? கையை நீட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா சுகம் கிடைச்சிச்சு, கையை நீட்டு. சுகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கையை நீட்டுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு. கரெக்டா இல்லையா? இதே தான் சீஷர்களும் செய்கிறாங்க. பேதுருவும் யோவானும் சர்ச்சுக்கு 3 மணிக்கு ப்ரேயர் போகிறாங்க. மத்தியானம் 3 மணிக்கு ப்ரேயர் போகிறாங்க. அங்கே ஒரு ப்ரேயர் சர்வீஸ் நடக்குது. ஒரு மணி நேரம் ஜெபத்தை வந்து அவங்க ஏற்படுத்தியிருந்தாங்க ஆலயத்தில். ஸோ அந்த 3லேருந்து 4 மணி அவர் ப்ரேயருக்கு அவங்க நடந்து போகிறாங்க. இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க, ஐயா ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு. உடனே இப்போ பேதுரு யோவான்னு சொல்கிறாங்க, தங்கமும் பொண்ணும் என்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் காசு இல்லைன்னு அர்த்தம். ஆனால் என்கிட்ட என்ன இருக்குதோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி அவனை பிடிச்சு தூக்கி விடுறாங்களாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எப்போ சொன்னனோ அப்போவே உனக்கு சுகம் கிடைச்சிருச்சு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் நம்புறேன். ஜெபிக்கும் போதே கிடைச்சிருச்சு. எல்லாம் சொல்லி ஜெபிக்கும் போதே கிடைச்சிருச்சு. அதை விசுவாசத்தினால தூக்கி விடுறாரு. என்னவோ கால்கள் நல்லா இருக்கிறவனுக்கு கைப்பிடிச்சு தூக்கி விடுற மாதிரி வெறித்தனத்தில் தூக்கி விடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அது பேர் தான் ஃபெய்த். ஃபெய்த்னா அது ஜெபிக்கும் போதே நடந்துருச்சுன்னு நினைக்கிறது, அதை விசுவாசிக்கிறது. அதுதான் ஃபெய்த். அதை தான் தேவன் செஞ்சு காட்டுறாரு. ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. நான் தேவன் விசுவாசத்தின் தேவன். அவர் செத்து போன காரியங்களுக்கு ஜீவனை கொடுக்குறவர் மட்டும் இல்லை, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிற தேவன். இந்த தேவன் இடத்துல நம்மளுக்கு கிடைச்ச மொழி தான் எபிரேய மொழி. ஹீப்ரு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஹீப்ரு தான் ஒரிஜினல் லாங்குவேஜ் அப்படின்னு நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்க. நானும் அதை தான் பிலீவ் பண்ணுறேன். ஹீப்ரு தான் மனுஷன் முதல் பேசின பாஷை. அப்போ ஆதாம் ஏவாள் எந்த பாஷையில் பேசியிருப்பாங்க? ஹீப்ரு தான். ஓகே, இப்போ ஆதாம் ஹீப்ரு, ஆனால் ஏவாள் ஷீப்ரு தானே பேசியிருந்துருக்கணும் அப்படிலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை. அது ஒரு பாஷை. ஓகே, ஸோ இந்த ஹீப்ரு பாஷை தான் பேசியிருப்பாங்க. ஹீப்ருவில் வந்து மனுஷனுக்கு வந்து ஈஷ், என்னது அது? ஈஷ். ஆனால் மனுஷி வந்து ஈஷா, என்னது அது? அப்போ என்னாச்சு? ஏவாளை பார்த்த உடனே ஆதாம் சொன்ன முதல் வார்த்தை அது ஈஷா. அப்படியே ஒரு ஹா வந்து சந்தத்தில். ஏன்னா ஒரு கவிதை புறப்படுகிறது. பார்த்த உடனே ஒரு மனசு அப்படியே பொங்கி வழியுது. அதனால் ஈஷா, அதான் உமன், மேன், உமன். ஸோ அந்த மாதிரி மாறுது. இப்போ ஹீப்ரு மொழி தான் ஒரிஜினல் மொழி. இந்த ஹீப்ரு மொழியை ஸ்டடி பண்ண ஒருத்தர் வாழ்ந்தார் 1800s. அவர் பேர் வந்து ராபர்ட் யங். அவர் பேர் என்னது? இந்த ராபர்ட் யங் அவருடைய வாழ்க்கையில், அவருடைய ஆயுசு நாட்களில் பாதிக்கு பாதி எபிரேய மொழியும் கிரேக்க மொழியையும் ரொம்ப ஆராய்ச்சி ஸ்டடி பண்ணவர் ராபர்ட் யங். அவர் ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறார். அந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் பேர் தான் யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், YLT. என்னுடைய ஸ்டடி பைபிள் சாஃப்ட்வேரில் அது இருக்குது.
ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபோனில் கூட அதை டவுன்லோட் பண்ண முடியுமான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இது காசு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம், ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷஸ் ஆனது. ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் அது. YLT, யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். லிட்ரல்னு அர்த்தம் இருக்கிற மாதிரியே அப்படின்னு அர்த்தம், இருக்கிற மாதிரி அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம தமிழ் பைபிள், இங்கிலீஷ் பைபிள் என்ன பண்ணாங்க, கிராமருக்காக ஒரு சில விஷயங்களை ரீடிசைன் பண்ணாங்க, ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க. நான் போய் சொன்னேன்ல, தேவ விசுவாசம் உடையவர்களா இருங்கள் அப்படின்றத என்னன்னு கொடுத்துட்டாங்க, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன், கிராமருக்காக திருத்திட்டாங்க. ஆனா யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன்ல அப்படி இல்லை, இருக்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் சொல்றாரு, ஹீப்ரூ பாஷையை பத்தி 3 விஷயங்கள் சொல்றாரு. எல்லாரும் நல்லா கவனிங்க. ஹீப்ரூ பாஷை மொழியை பத்தி 3 விஷயங்கள். முதல் விஷயம் என்னன்னா, ஹீப்ரூல கடந்த காலமும் இருக்குது, நிகழ்காலமும் இருக்குது. ஆனா வருங்காலத்துடைய அந்த எதிர்காலத்துடைய டென்ஸ் இல்லை. பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, பிரசன்ட் டென்ஸ் இருக்குது, ஃபியூச்சர் டென்ஸ் இல்லை. எதுல? ஹீப்ரூல. கிரீக்ல இல்லை, ஹீப்ரூல என்னென்ன இருக்குது? பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னாரு. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இப்போவாது ஆசீர்வதிக்கிறார், பிரசன்ட் டென்ஸ் இப்போ. ஆனா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஹீப்ரூல சொல்ல முடியாது, ஏன்னா ஹீப்ரூல அந்த டென்ஸே இல்லை. ஹீப்ரூல ஃபியூச்சர் டென்ஸ் இல்லை. அப்ப எதை பேசினாலும் எப்படி பேசணும்? ஒன்று ஏற்கனவே நடந்த மாதிரி பேசணும், இல்லை இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரி பேசணும். எத்தனை பேர் புரிஞ்சா? ஹீப்ரூ பாஷை. இந்த ஹீப்ரூ பாஷை தான் கர்த்தர் பேசுகிற பாஷை நம்புகிறேன். இதுதான் ஒரிஜினலாக ஆண்டவர் கொடுக்குறார். இதை தான் ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாள் கொடுத்த மொழி. இந்த மொழியில் இருந்தால் எல்லாமே பிரிஞ்சு அநேக மொழிகளாக பிரிஞ்சிச்சு. ஆனால் ஒரிஜினல் பாஷை ஹீப்ரூ தான். இந்த ஒரிஜினல் ஹீப்ரூ பாஷையில் என்னென்ன இருக்குது? பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, பிரசன்ட் டென்ஸ் இருக்குது, ஆனால் ஃபியூச்சர் டென்ஸ் இல்லை. அப்படின்னா கர்த்தர் உங்கள்கிட்ட வந்தால் என்ன சொல்வார்? உன்னை ஜாதிகளின் தகப்பனாக ஏற்படுத்தினேன்னு அர்த்தம். பாஸ்ட் டென்ஸ். ஏற்கனவே உன்னை ஏற்படுத்திட்டேன்னு சொல்லணும், இல்லைன்னா உன்னை ஏற்படுத்துகிறேன்னு சொல்லணும். ஒரு நாள் உன்னை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்றது இல்லவே இல்லை. ஆனால் தமிழ் பைபிள் அப்படி ஒரு சில டைம் வந்திருக்கும், இங்கிலீஷ் பைபிள் அப்படி வந்திருக்கும், ஐ வில் மேக் யூ, யூ வில் பிகம். ஒரிஜினல் ஹீப்ரூல போனால் அப்படி இல்லவே இல்லை. கிராமருக்காக அப்படி பண்ணி விட்டாங்க. இல்லை எப்படி அது கரெக்டாக போகும்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிராமருக்காக இவங்களே ஒரு புது டென்ஸை கொண்டு வந்துட்டாங்க, ஹீப்ரூல இல்லாத டென்ஸை. ஸோ 3 விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் நம்ம. முதல்ல அது ஹீப்ரூல பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் மட்டும்தான், ஃபியூச்சர் டென்ஸ் இல்லை. அப்போ எதை பேசினாலும் ரெண்டாவது சத்தியம் தான் ஹீப்ரூல. ரெண்டாவது சத்தியம் என்ன தெரியுமா? எதை பேசினாலும் அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சதா சொல்லுவாங்க, ஏன்னா அது அவ்வளோ உறுதியானது. கர்த்தர் நம்மளை சுகமாக்குறது உறுதியானதா இல்லையா? அப்போ அதை எப்படி பேசுவாங்க ஹீப்ரூ ஜனங்க? சுகமாக்கிட்டார், அப்படிதான் பேசுவாங்க. என்ன சுகமாக்கிட்டார். இன்னும் சுகம் கிடைக்கல, இன்னும் அந்த அனுபவம் வரல, இன்னும் அந்த பெயின் போல. ஆனாலும் ஹீப்ரூ பாஷையில் செய்வார்ன்ற அந்த ஆப்ஷனே இல்லை அவங்களுக்கு. ஆண்டவர் அந்த ஆப்ஷனே கொடுக்கல. ஃபியூச்சரில் நடக்கும்ன்ற ஆப்ஷனே அவங்களுக்கு வைக்கல. ஒன்று ஏற்கனவே நடந்த மாதிரி வரணும். 3வது விஷயம் தெரியுமா? இல்லைன்னா என்ன பண்ணுவாங்களா ஹீப்ரூ ஜனங்க, ஒரு விஷயத்தை சொல்லும் போது, டிஸ்கிரைப் பண்ணும்போது, அது என்னவோ அவங்க கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுவாங்களாம். அப்படின்னா they will transfer themselves to that place in time and describe to you as if it is happening right in front of their eyes. அவங்க கண்களுக்கு முன்னாடி அது நிகழ்றது போல அதை அப்படியே வர்ணிச்சு சொல்லுவாங்களாம். ஏன்னா ஹீப்ரூல 2 காலங்கள் தான் இருக்குது. ஒன்று கடந்த காலம், இன்னொன்று நிகழ்காலம். இந்த மொழி தேவனுடைய மொழி. ஜெஃபனியா 3:17 படிக்கிறோம். 3:9 அநேக வேத வல்லுநர்கள் நம்புறாங்க, அந்த இடத்துல ஆண்டவர் எபிரேய மொழியை பற்றி பேசுறாரு. ஆண்டவர் வந்து அது பியூர் லாங்குவேஜ்னு சொல்றாரு. தெரியுமா? ஹீப்ரூ லாங்குவேஜ் இஸ் கால்ட் தி பியூர் லாங்குவேஜ். ஜெஃபனியா 3:9 அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நம்ம படிக்கிறோம். அப்போ ஹீப்ரூனா என்னது? தேவனுடைய மொழி, ஒரிஜினல் மொழி. ஒரிஜினலாக கர்த்தர் இந்த பாஷையை தான் கொடுத்தார். அப்போ ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரே ஒரு மொழி தான் இருந்திருந்தா என்ன மொழியை பேசியிருப்போம் நம்ம? எந்த மொழியில்? ஹீப்ரூ தான் பேசியிருப்போம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த பாஷையை பேசியிருப்போம் தெரியுமா? இனிமேல் ஒரு நாள் நடக்கும், ஒரு நாள் சுகம் கிடைக்கும், ஒரு நாள் கதவை திறந்து கொடுப்பார், ஒரு நாள் இந்த அற்புதத்தை செய்வீரோ அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டோம். எப்படி பேசுவோம் நம்ம? கர்த்தர் சுகத்தை கொடுத்துட்டார், இல்லை சுகத்தை கொடுத்துட்டு இருக்கிறார் நம்ம பேசிட்டு இருப்போம். ஃபெய்த் லாங்குவேஜ். திஸ் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் ஃபெய்த். அப்போ கர்த்தர் யாரு? அவர் விசுவாசத்தின் தேவன். எப்படி தெரியுது? ஒரு ப்ரூஃப் என்னது? அவர் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்த மொழி விசுவாசத்து மொழியா இருக்குது. அந்த மொழியில ஒரு நாள் நடக்குன்ற ஆப்ஷனே இல்லை, அந்த மாதிரி கிராமரே இல்லை. 2 தான். கர்த்தர் செஞ்சு முடிச்சிட்டார், இல்லைனா செஞ்சுட்டு இருக்கிறார். உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்க. யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷனுக்கும் தமிழ்லையும் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்டடி இல்லை, நம்மளுக்கு டைம் இல்லை. இந்த வசனங்களை ரெஃபரன்ஸுங்களை நோட் பண்ணிங்க பார்க்கலாம். ஜெனிசிஸ் 17:4-5. அதுக்கப்புறம் இன்னொன்று கூட டியூட்ரானமி சாப்டர் 7:14 and 15.
ஃபஸ்ட்டு தமிழில் படிச்சிடறேன் நான், அப்புறம் ஒயல்டியில் நான் படிச்சிடறேன். வேகமாக நம்ம போயிடலாம் அதை பற்றி. ஜெனிசிஸ் 17:4-5 படிக்கிறேன் பாருங்க. நான் உன்னோட பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய். தமிழில் ஃபியூச்சரில் தானே வருது. ஆவாய்னா அர்த்தம் இனிமே தான் ஆவு அப்படின்னு. இனி உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும். நீ உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னில் ஜாதிகளை உண்டாக்குவேன். எல்லாம் ஃபியூச்சரில் இருக்குது தமிழில் இல்லையா? உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அப்போ இது என்னது? இது தமிழில் இது ஒத்துக்கலாம், ஏன்னா கிராமர் கரெக்ட். தமிழில் வந்து ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இதில் யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் நான் படிக்கிறேன் பாருங்க, படிக்கிறேன் கவனிங்க. அதே ஜெனிசிஸ் 17:4-5-6. லோ மை கவனன்ட் இஸ் வித் யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் கனடாக்காரன் அர்த்தம் இல்லை. லோன்ற இருப்பார். லோ லோ இதுனோ நின் ஜொத்தை இதுனே அப்படி இல்லை. Thou hast become a father of multitude. என்னது அது? You have become. எல்லாம் சொல்லுங்க, have become. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஃபியூச்சரா இல்லை ஏற்கனவே நடந்த மாதிரி பேசுறாரா? Faith language, language of faith. 5ஆம் வசனம். Your name is no more Abram, but your name has been Abraham. என்ன ஆண்டவரே has beenனா என்னது? இவ்வளோ நாள் ஆபிரகாமாகத்தான் இருந்ததுன்றாரு. இப்போ தானே பேரை மாத்துறீங்க, இவ்வளோ நாள் எப்படி இருந்தது? ஆண்டவர் சொல்றார், அதான் ஹீப்ரு, அதை கற்றுக்க ஒழுங்கான்றாரு. அதான் என் ஃபெய்த் லாங்குவேஜ். இவ்வளோ நாள் நீ ஆபிரகாமா தான் இருக்கிற அப்படின்னு. யூ ஹேவ் பீன் ஏப்ரஹாம் ஃபார் அ ஃபாதர் ஆஃப் மல்டிடியூட் ஆஃப் நேஷன்ஸ் ஐ ஹேவ் மேட் யூ. யூ வில் பிகம் இல்ல, ஐ ஹேவ் மேட் யூ. ஹீப்ரு லாங்குவேஜ், ஃபெய்த் லாங்குவேஜ். 6ஆம் வசனம் பாருங்க. அண்ட் ஐ ஹேவ் மேட் யூ எக்ஸீடிங்லி ஃப்ரூட்ஃபுல். இன்னும் ஆபிரகாம் பிள்ளை பிறக்கல, ஆனாலும் ஆண்டு சொல்லார், ஐ ஹவ் மேட் யூ எக்ஸீடிங்லி ஃப்ரூட்ஃபுல். கனி கொடுக்குறோன்னா மாற்றிட்டேன். அண்ட் ஐ ஹவ் மேட் யூ பிகம் நேஷன்ஸ் அண்ட் கிங்ஸ் கோ அவுட் ஃப்ரம் யூ. கிங்ஸ் கோ அவுட். எல்லாம் சொல்லுங்க, கிங்ஸ் கோ அவுட் ஃப்ரம் யூ. இதோ பார், ராஜாக்கள் உங்ககிட்ட இருந்து கிளம்பிட்டு இருக்கிறாங்க. எங்கே கிளம்பினுக்கிறாங்க ராஜாங்க? வீட்டிலேருந்து காக்கரச்சும் கூட வெளியே போக மாட்டேங்குது, ராஜாங்க வெளியே போகிறாங்கன்றாரு. ஏன்? ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஏற்கனவே நான் செய்கிறத நான் செய்ய போகிறேன், இதெல்லாம் தெரிய போகுது, ஆனால் நான் செஞ்ச மாதிரி தான் நான் பேச போகிறேன். ஏன்? ஆண்டவர் சொல்ல, நான் விசுவாசத்தின் தேவன். விசுவாசம் என்னது? சொல்லும் போதே நடந்துருச்சுன்னு சொல்லி நம்புறது. கமா நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். சுகத்தை சொல்லும் போதே நடந்துருச்சு சொல்லுங்க. செழிப்பை பேசும் போதே நடந்துருச்சு சொல்லுங்க. ஜெபிக்கும் போதே நான் பெற்றுக்கொண்டேன். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கும் போதே நான் பெற்றுக்கொண்டேன். இன்னொரு எக்ஸாம்பிள் போயிடலாமா? வாங்க. டியூட்ரானமி சாப்டர் 7 verses 14-15 படிக்கலாமா? தமிழில் முதலாவது படிக்கிறேன் பாருங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்போ இது ஃபியூச்சர் டென்ஸ் தானே. நீ இனிமே தான் ஆசீர்வதிக்கப்படுவ. உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனங்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை. ஃபியூச்சர். எல்லாம் சொல்லுங்க, ஃபியூச்சர் டென்ஸ். தமிழில் என்ன சொல்ல? இனிமே தான் நடக்க போகுதுன்றார். ஒரிஜினல் ஹீப்ரூவில் எப்படி இருந்துச்சுன்றது ராபர்ட் யங் நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். லிட்ரலா எப்படி இருக்குதுன்னு படிக்கிறேன் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Blessed are you above all people. ஆல்ரெடி நடந்த மாதிரி பேசுறார். நீ ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்ட. அப்புறம் சொல்றது பாரு, அருமையா இருக்குது பாரு. There is not in you a barren man or a barren woman among your cattle. இப்பவே உன்கிட்ட ஒரு ஆணோ பெண்ணோ மிருக ஜீவன்களோ மலடா இல்ல. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல. அதை பார்க்க தேவையில்லை. அவர் சொல்லும் போதே அது நடந்துருச்சு. ஜெபிக்கும் போதே பெற்றுக்கொண்டோம். அதை தான் அவர் சொல்லி கொடுக்குறாரு. இந்த மொழியை தான் கர்த்தர் நம்மள்ட்ட பேச சொல்றாரு. என்ன பிரதர், ஹீப்ரு மொழியா? இப்போ அது கஷ்டம். ஃபெய்த் லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ் பேசணும்? இனிமே நம்ம ஃபெய்த் லாங்குவேஜ் பேசணும். உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதும் காணாமல் போயிடும். அப்போ கர்த்தர் ஜெபம் பண்ணும் போதே ஆரம்பிச்சிட்டார் சுகத்தை. சுகம் இருக்குதுன்னு சொல்ல 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 என்ன ஆகுது? அதிகமாக கொடுக்கப்படும், அதிகமான வெளிப்பாடு, அதிகமான மேனிஃபெஸ்டேஷன். ஆனால் இல்லை, எங்கே சுகமே இல்லை, இன்னும் வலி தான் இருக்குதுன்னா அப்போ என்ன ஆகுது? மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு இருந்த அந்த சுகம் கூட ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. எப்படி தெரியுமா? அது ஒரு செடியை, ஒரு விதையை விதைச்சிட்டு அது இன்னும் வெளியே வரல, அப்போ செடி வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன், இந்த விதை வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்பப்போ விதையை தோண்டி தோண்டி எடுத்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த விதை வளரவே வளராது. அப்போ அந்த விசுவாசம் பலன் கொடுக்காத மாதிரி போயிடும். இன்னைக்கு நம்ம கற்றுக்குறோம் அதை. விசுவாச மொழியை நம்ம பேசலாம், விசுவாச பாஷையை பேசலாம். விசுவாச பாஷை என்னது? கிடைச்ச மாதிரி பேசணும். ஏன்னா கர்த்தர் கொடுத்துட்டார். ஒருத்தருடைய டெஸ்டிமனி எனக்கு ஞாபகம் வருது இந்த நேரத்தில். இவங்க வந்து பாஸ்டர் ஜோலோசினுடைய சர்ச்சில் பல வருஷங்களாக சிறு பிள்ளையாக இருந்த டைம்ல இருந்தே அந்த சர்ச்சில் தான் இவங்க வளர்ந்துருக்குறாங்க. இந்த லேடி, உங்களுக்கு பிள்ளைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. அதனால திருமணம் ஆன உடனே இமீடியட்டாக பிள்ளைகள் பிறக்கணுன்றதுக்காக அவங்க ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க, ஆண்டவரை நம்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் பிள்ளை பிறக்கல. ஸோ டாக்டரை போய் செக் பண்ணி நிறைய ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ், ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஒர்க் ஆகலை. ரொம்ப சோர்ந்து போயிட்ட ஒரு நிலைமையாக கூட போயிருந்துருக்கலாம் பாரு. பல வருஷமாக ஒரு குழந்தை வேணும்னு பிலீவ் பண்ணாங்க.
அப்போ ஒரு நாள் ஒரு 20 years ஆயிடுச்சு. எவ்வளோ இயர்ஸ் ஆயிடுச்சு? 20 years ஆயிடுச்சு. 20 years ஆயிடுச்சு. பாஸ்டர் ஜான் ஓஸ்டின் இறந்துட்டார். 20 years ஆயிடுச்சு. இப்போ பாஸ்டர் ஜோல் ஓஸ்டின் தான் பாஸ்டரா பதவி ஏற்றார். 20 yearsக்கு அப்புறம் ஒரு ஸ்டாஃப் மீட்டிங்கில் உட்காந்துருக்குறாங்க. ஸ்டாஃப் மீட்டிங்கில் உட்காரும்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நல்ல வேலை நான் ஒரு நல்ல அசிஸ்டண்ட்டை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு குழந்தை பிறக்கும்போது நான் அந்த அசிஸ்டண்ட்டை விட்டுட்டு நான் போயிடலாம். ஏன்னா அப்போ எனக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது. இவங்க மீட்டிங் முடிச்சோன்னே பாஸ்டர் ஜோல் ஓஸ்டின் கேட்டாரா அவங்க அக்கா கிட்ட, என்ன இன்னும் குழந்தை பிறகுதுன்றாங்க, உண்மையாகவே குழந்தை ஷி எக்ஸ்பெக்டிங் குழந்தை பிறக்க போதா அவங்களுக்குன்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க அக்கா சொன்னாங்களா, இல்லை இவங்க விசுவாசத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க, பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் அப்படியே சொல்லிட்டாங்க குழந்தை பிறக்க போகுது. வென் ஐ பே மை சைல்டு சொன்னாங்க, பிறக்கும்போது, ஒரு வேளை பிறந்தான்னு சொல்லாமல் பிறக்கும்போது அப்படின்ட்டாங்க. ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கல. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் தாண்டி இன்னும் 9 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ டோட்டலாக எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட 29 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் இவங்க ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுறாங்க. ஒரு சில செக்கப், ஒரு சில விஷயங்களை செக் பண்ணுமா இருந்துச்சு. அவங்க டாக்டர் அவங்கள பார்த்து சொன்னாங்களாம், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் கர்ப்பவதியாக இருக்கிறீங்க, ஒரு குழந்தை இல்லை, 2 பிள்ளைகள் உங்களுடைய கர்ப்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு அவங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தாயாக இருக்கிறாங்க. எப்போ பிலீவ் பண்ணுறோம்? கிடைச்சிட்ட பிறகு இல்லை, ஜெபிக்கும் போதே. எல்லாம் சொல்லுங்க, ஜெபிக்கும் போதே நான் பெற்றுக்கொண்டேன். இது அப்படியே பிடிச்சுங்க, இது அப்படியே பிடிச்சுங்க. ஜெபிக்கும் போதே பெற்றுக்கொண்டேன். இது வெளிப்படாது. ஆமென். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.